அனைவருக்கும் வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இது நமது 3வது சூம்பலியான சந்திப்பு. இலங்கையின் சமகால அரசியல் பொருளாதார நெருக்கடிகள், இதன் பின்னுள்ள அரசியல் சமூக பொருளாதார அம்சங்களை இட்டு மிக குறிப்பாக தமிழ்ச் சூழலை மையப்படுத்தி நடத்தப்படுகின்ற உரையாடலின் ஒரு தளம்தான் இது. இந்த இக்கட்டான இலங்கையின் இன்றைய இக்கட்டான அரசியல் சமூக நிலைமையில் இந்த விடயங்களில் அக்கறை கொண்டு இந்த விடயங்களில் ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்துவது நமக்கு அவசியமாகின்றது. நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற நபர்கள் மாறுவதல்ல இங்கு இருக்கின்ற பிரச்சினை. இந்த சிஸ்டத்தில், இந்த நிலைமைகளில் ஒட்டுமொத்தமான மாற்றங்கள் வர வேண்டும். ஆனால் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் வல்லமை இலங்கையின் பெருமளவிலான எந்த அரசியல் தலைமைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இல்லை என்பதை இன்றைய சமகால வரலாறு நமக்கு முன் நிரூபித்திருக்கின்றது. இலங்கையினுடைய அரசியல் சமூக வரலாற்றில் என்றுமில்லாதவாறு புதியதொரு மக்கள் அலை புதியதொரு தளத்திலிருந்து இன்றைய வரலாற்றை கையில் எடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இங்கு எந்த அரசியல்வாதிகளும் இல்லை. இங்கு மிக குறிப்பாக சொன்னால் பழைய செயற்பாட்டாளர்கள் அல்லது நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள செயற்பாட்டாளர்கள் கூட இந்த தளத்தில் இல்லை. புதியதொரு தலைமுறை, புதியதொரு பிரிவினர் இந்த நிலைமையை இன்று கையில் எடுத்திருக்கின்றார்கள். காலிமுகத்திடலில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற போராட்டமும் அதையொட்டி நாளை மறுதினங்கள் எல்லாம் அங்கு நிகழ உள்ள விடயங்கள், இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் மக்கள் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய ஒருமைப்பாட்டையும் காட்டுவதற்காக அங்கு போய்கொண்டிருக்கின்றார்கள். நேற்று இலங்கையின் பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ச இந்த போராட்டக்காரர்களுக்கு பேசுவதற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார். அவர்கள் அந்த அழைப்புக்கு இன்று பதிலளித்திருக்கின்றார்கள். இது ஒரு புதுவிதமான ஒரு அரசியல் உரையாடலை நோக்கி செல்கின்றது. எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாரில்லை. தங்களால் தான் எல்லாம் முடியும், தங்களால் தான் எல்லாம் நடத்த முடியும், தாங்கள் நினைப்பதுதான் சட்டம், இந்த நாட்டை ஒரு குடும்பம் நாட்டினுடைய பொது சொத்தின் 75% மேலான வளங்களை ஒரு குடும்பம் தன்னகப்படுத்தி வைத்திருந்த எதோச்சதிகாரமிக்க ஒரு அதிகார சூழலில் இந்த அரசியல் சமூக அசைவியக்கத்தில் ஏற்பட்ட சிறு மாற்றம் ஏற்படுத்திய விளைவுகளை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனை எதிர்கொள்வதற்கு இந்த கோத்தா தலைமையிலான இந்த அரசு கால அவகாசங்களை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய தந்திரோபாயங்களை, மூலோபாயங்களை மாற்றி இருக்கின்றது, வகுத்து வருகின்றது. விளைவுகளை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும். இப்படியான ஒரு மிக விரிந்த, மிக ஆழமான ஒரு அரசியல் நெருக்கடியில் நாங்கள் இதை பற்றி இங்கு பேசுவதற்கு கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்வு முகநூலிலும் ஒளிபரப்பப்படுவதால் தயவு செய்து இங்கு பங்கு பற்றியிருப்பவர்கள் தங்களுடைய முகநூல் வழியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் பலருக்கு இதை சென்றடைய செய்யும். நமது நோக்கமே விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதும் காத்திரமான உரையாடல்களை நோக்கி நகர்வதுமே ஆகும். இன்றைய இந்த சந்திப்பில் 2 முக்கிய பேச்சாளர்கள் இருக்கின்றார்கள்.
ஒருவர் ஸ்ரீன் சரூர் அவர்கள். நீண்ட காலமாக இலங்கையில் செயற்பட்டு வருகின்ற மனித உரிமை பெண்ணிய செயற்பாட்டாளர் அவர். பல்வேறு மக்கள் போராட்டங்கள் தொடர்க்கும் பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகின்ற ஒரு நெஞ்சுரமிக்க பெண்மணி அவர். ஆனால் கடந்த 2 நிகழ்வுகளையும் விட இந்த நிகழ்வு மிக வித்தியாசமானது. ஒன்று, பெண்களின் சார்பாக பேசுவது, பெண்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுவது மிக முக்கியமானது. ஒரு போர் என்றாலும் சரி, ஒரு சமூக நெருக்கடி என்றாலும் சரி, மிக பெரும் பொருளாதார நெருக்கடிகள் என்றாலும் சரி, உண்மையில் முதலில் பாதிக்கப்படுபவர்கள் குழந்தைகளும் பெண்களும் ஆவார். இந்த பிரிவினர்களுடைய மனநிலை என்ன? இன்று நாங்கள் நடந்து வருகின்ற இந்த போராட்டத்தை பார்த்தால் கணிசமான பெண்கள் களத்தில் நிற்கின்றனர். கணிசமான பெண்கள் முன்களத்தில் முன்கை எடுத்து போராடி வருவதை நாங்கள் காண்கின்றோம். இது இந்த சமூக அசைவு இயக்கத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று. குழந்தைகளுடன் இரவுகளில், நள்ளிரவுகளில், காலிமுகத்திடலில், அந்த புத்தரைகளில் அவர்கள் உட்கார்ந்து விடிய விடிய இருப்பது மிக முக்கியமான அரசியல் சமூக எதிர்ப்புணர்வின் அம்சமாகும். இந்த நிலைமையில் பெண்களுடைய உணர்வுகள் என்ன? வீட்டில் சீனி இல்லை, அரிசி இல்லை, கேஸ் இல்லை, மின்சாரம் இல்லை என்றால் அந்த முதல் தாக்கமும் முதல் உணர்வும் இந்த பெண்களில் இருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இந்த பெண்களில் இன்று இந்த நிலைமைகளில் இந்த போராடுகின்ற இந்த முன்கை எடுத்திருக்கின்ற சக்திகள் நாங்கள் சொன்னால் வர்க்க பொருளாதார அடிப்படையில் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தையும் நடுத்தட்டு வர்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் என்பது உண்மை. அன்றாடங்காட்சிகளான ஏழை, தொழிலாளர், வறிய மக்கள் பிரிவினர் கிராமங்களிலும் தங்களது வீடுகளிலும் அடுத்த நேர உணவுக்கு வசதி இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதிலும் இன்று சிங்கள மக்கள் பெருமளவாக போராடுகின்றார்கள். இந்த போராட்ட களத்தில் முஸ்லிம்கள் ஓரளவு தங்களை அடையாளம் காட்டுகின்றார்கள். மலையக மக்களும் அதே போல் அடையாளம் காட்டுகிறார்கள். ஆனால் வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் மக்களினுடைய பங்கு பற்றுதல் இந்த போராட்டத்தில் குறைவு என்ற ஒரு அரசியல் கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அது நியாயம்தான். அவர்களால் இந்த நீண்ட தேசிய இன பிரச்சினையினுடைய விளைவுகள், சிக்கல்கள், முரண்கள், இனங்களை தள்ளி வைத்திருக்கின்ற சூழல்களில் அவர்கள் அங்கிருந்து வருவதற்கு காலம் எடுக்கும். நேசக்கரங்கள் பல இடங்களிலிருந்தும் கட்டி எழுப்பப்படல் வேண்டும். இப்பொழுது இந்த கேஸ் இல்லை, சாப்பாடு இல்லை என்ற பிரச்சனை ஒரு புறம் இருக்கும்போது, நீண்ட காலமாக இந்த யுத்தத்தின் காரணமாக தமிழ் மக்கள் மிக மோசமான வறுமை, துன்பம், பொருளாதார தடைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். காணாமலாக்கப்பட்ட குழந்தைகள், யுத்தத்தால் கொல்லப்பட்ட பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவிகள் உணவுக்கும் வசதி இல்லாமல் அன்றாடங்காட்சிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அங்கு அந்த பிரச்சினை ஒரு நீண்ட காலமாக எதிர்கொள்ளப்படுகின்ற, மக்கள் எதிர்கொள்ள தயாரான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்படியான பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. இந்த விடயங்களை தொட்டு அடியொட்டி இந்த விஷயங்களுடைய ஆழாகலங்களை முன்னிலைப்படுத்தி இங்கு பேச இருக்கின்றார் ஸ்ரீன் சரூர் அவர்கள். அவருடைய உரையின் நேரம் 25 தொடக்கம் 30 நிமிடங்கள். பின்பு நாங்கள் அவருடனான கலந்துரையாடலை நடத்தலாம். இரண்டாவது விடயம் அரசியலமைப்பு தொடர்பான விடயம். நான் முன்பு சொன்னேன், இந்த அரசியலமைப்பினுடைய முக்கியத்துவம். இன்று மக்கள் போராடுகின்றார்கள், மக்கள் எதிர்ப்புணர்வை தெரிவிக்கின்றார்கள், எதிர்கட்சிகள் போராடுகின்றன அல்லது தங்களுடைய அரசியல் கோரிக்கைகளை வைக்கின்றன. ஆனால் இவைகளை எதிர்கொள்கின்ற அல்லது இவைகளை மறுக்கின்ற வகையில் தான் இலங்கையினுடைய அரசியலமைப்பு இருக்கின்றது. இலங்கையினுடைய அரசியலமைப்பு நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறையை வலியுறுத்துகின்றது. இந்த நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியிடம்தான் சகல அதிகாரங்களும் இருக்கின்றது. அவரை பதவி விலக வைக்க வேண்டும் என்றால் ஒன்று தன்னிச்சையாக அவர்
ராஜினாமா செய்யலாம். ஆனால் அவரை பதவி விலக வைக்க வேண்டும் என்றால் 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து நிறைவேற்றுவது, அல்லது அவருக்கு மனநோய் என்கின்ற வைத்திய சான்றிதழை ஆதாரம் காட்டி அவர் பதவியிலிருந்து அகற்றுவது. இது 2 தான் இருக்கின்றது. இது ஒரு பெரிய கிரைசிஸ், இது ஒரு பெரிய சவால். இன்றைய நிலைமைக்கும் இந்த நிலைமையை எதிர்கொள்வதற்குமான மிகப்பெரும் மோதல் சிக்கல் இருக்கின்றது. அதாவது அரசியலமைப்புக்கும் மக்களுக்கும் இடையில் நடக்கின்ற இந்த அரசியல் முரண்தான் இப்பொழுது பெரிய சவாலான விடயம், முக்கிய புள்ளியான விடயம். மக்களில் பெரும்பகுதியினர் போராட்டக்காரர்கள், எதிர்க்கட்சியினர் சொல்கின்றார்கள் ஜனாதிபதி பதவி விலகச் சொல்லி. ஜனாதிபதி சொல்கின்றார், இல்லை, தான் தனது பதவிக்காலம் வரை நான் பதவியில் இருந்தே இருப்பேன், மக்கள் எனக்கு ஆணை தந்திருக்கின்றார்கள் என்கிறார். இந்த சிக்கல்கள் இருக்கின்றது. இவைகளை நாங்கள் அரசியல் ரீதியாக பேசுவதற்கும் இந்த சிக்கல்களை இட்டு கலந்துரையாடுவதற்கும் இங்கு டாக்டர் ஜெயம்பதி விக்ரமநாதன் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவர் நீண்ட இடதுசாரி மரபில் வந்தவர், ஒரு அரசியலமைப்பு சட்டவாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர். அவரும் விரும்புகிறல்ல சொல்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று. அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆகவே இந்த இங்கு வந்திருக்கின்ற I have joined since I don't know Tamil. Can I make my comments and leave? Sure, sir. Yeah. இரண்டாவது நிகழ்வில் அவர் பேச இருக்கின்றார். Our second discussion, our guest speakers will be Dr. Jayampathi Vikramaratne, a constitutional expert and former member of parliament. After the speech of our guest speakers, participants may ask questions and contribute to the discussion. Yeah, now I am calling the first sessions, I am calling the Srin, Saroor. இரண்டாவது அமர்வை இங்கு வழிபடுத்த இருக்கின்றார் நண்பர் சுசீந்திரன் அவர்கள் பெர்லினில் இருந்து. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து எழுதி ஒரு 3 நிமிடம் 4 நிமிடங்களுக்குள் கேள்விகளாகவோ கருத்துக்களாகவோ இருவரிடமும் கேட்கலாம். நேரத்தை கருத்தில் கொள்ளுங்கள். தயவு செய்து இடையில் யாரும் குறுக்கிட்டு பேச வேண்டாம். இப்பொழுது நான் அழைக்கின்றேன் ஸ்ரீன் சரூர் அவர்களை. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்ன வணக்கம், பின்னேற வணக்கங்கள். ஸோ நான் இன்றைக்கு கதைக்க போறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சரியான ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஸோ பெண்கள் எப்படி நாங்கள் என்னத்தை யோசிக்கிறோம், நாங்க களத்து மட்டத்துல நாங்க என்ன செய்யறோம் என்று கதைக்கிறதுக்கு முந்தி நான் முதலாவது நாங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோம் என்ற ஒரு கட்டாயம் நாங்க பார்க்கணும். இந்த அரசியல் நெருக்கடியும் இந்த பொருளாதார நெருக்கடியும் எங்கட ஆட்சி குழப்பத்தால வந்தது. இப்ப இன்றைக்கு கூட நான் போராட்டங்கள்ல பார்க்கக்குள்ள 225+1 வீட்டை போங்கன்னு தான் நிறைய பேர் பிடிச்சு கொண்டிருந்தார்கள் பிளக்கார்ட்ஸ். ஸோ எங்கட நாடாளுமன்றமும் எங்கட ஆட்சி முறையிலையும் இருக்கிற பாரமான பிரச்சனை. டாக்டர் ஜெயம்பதி இதை பத்தி கதைப்பாருன்னு நினைக்கிறேன். 1978ஆம் ஆண்டு இந்த இலங்கை நாட்டின் யாப்பு முறையில வந்த அதிகாரம் மிக்க ஜனாதிபதியும் அதுல மிக முக்கியமாக நாங்க கவனத்துல கொள்ள வேண்டியது இந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறது. இப்ப தொடர்ச்சியாக குற்றம் செய்யற பதவிகள்ல இருப்பவர்கள் திருப்பி தாங்கள் ரீஎலெக்ட் பண்ணப்பட்டு தண்டனைகள்ல இருந்து தப்புற ஒரு ப்ரோசஸ் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு வர்றது எங்கட நாட்டின் யாப்பு அதை பாதுகாத்து கொண்டு இருக்குது. சோ அது மிக முக்கியமாக நாங்க கவனத்துல கொள்ள வேண்டியது. மற்றது குறிப்பாக எங்கட நாட்டுல இந்த இனவாதம் என்றது இனவாதம் பிறகு மதவாதமாக மாறி பிரித்தாள்ற தன்மை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது. இந்த பாராளுமன்றத்துல இருக்கிறவர்கள் அனைவருமே 90% தங்களோட மதத்தையும் தங்களோட இனத்தையும் ஒரு காடாக பாவித்துத்தான் தாங்கள் எலெக்ஷன்ல வெற்றி பெறுறவர்களா இருக்கிறார்கள். சோ பெண்களாகிய நாங்கள் குறிப்பாக இதை பல காலமாக நாங்க வலியுறுத்தி கொண்டு வர்றோம். எங்களோட ஆட்சி முறையில மாற்றம் வேண்டும். நாங்க அந்த சேஞ்ச் என்று கேட்கறது இன்ட்ரெஸ்டிங்லி இப்ப யங் ஆக்களும் கேட்கறது அதுதான். அதாவது நாங்கள் பிழையாக ஒரு ஆளை எலெக்ட் பண்ணி போட்டோம், 69 லட்சம் பேர் நாங்கள் பிழையாக எப்படி நாங்கள் அவர்கள்
அவர்களை பிழையாக எலெக்ட் பண்ணோம் என்று பார்த்தோன்னு சொன்னால் இந்த இந்த நாங்கள் பெண்கள் காரமாக பார்க்கிற சில விஷயங்கள் தான். அதாவது நாங்கள் தெரிவு செய்யற எங்கட அரசியல்வாதிகள் வன்முறை செய்தவர்களாக இருக்கணும், வன்முறை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், பணம் கையில குவிந்திருக்க வேண்டும் அவர்கள கையில. மற்றது அவர்கள் எந்த விதத்திலையும் வகை பொறுப்புக்கு உட்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சரியா? சோ இது தொடர்ச்சியாக இலங்கை நாட்டுல நாங்கள் இந்த ஒரு பாரமான நெருக்கடிக்கு வாரத்துக்கு இந்த பேஸ் முக்கியமாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமாக கருத்துல கொள்ள வேண்டியது பெண்களாகிய நாங்கள் அரசியல்ல இறங்குறதுக்கு கூட இறங்க முடியாமல் இருக்கிறது, இறங்குறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறதும் இது ஒரு காரணம். மணி மெஸ்கூலின் அண்ட் மேகம் என்று சொல்றது, வன்முறை செய்யக்கூடியவர்களா இருக்கணும், பலமுள்ளவர்களாக இருக்கணும், அதாவது அந்த வன்முறை செய்யறதுக்குரிய பலம் இருக்கணும், பணம் இருக்கணும். சோ இந்த லஞ்சம் ஊழல் இப்ப நாங்க கதைக்கிற அவ்வளவும் இலங்கையில டாலர் இல்லாம போனது இதெல்லாம் காரணம் எங்கட அரசியல் கலாச்சாரமும் எங்கட அரசியல்ல இருக்கிற குளறுபடிகளும். நான் நினைக்கிறேன் டாக்டர் ஜெயம்பதி அதை பத்தி கான்ஸ்டிடியூஷன் பத்தி கதைக்குள்ள அதை பத்தி கதைப்பாரு. ஆனால் நாங்கள் பெண்களாக பெண்ணியம் பேசுறவர்கள் எப்பயுமே அதிகாரம் ஒரு மையத்துல குவிகிறதுன்றது பிரச்சனையான விஷயம். அது யாப்பிலம் குவிஞ்சது பத்தாமல் யாப்பை திருத்தி 20வது திருத்தத்தையும் திருத்தி இன்னும் இந்த நாட்டுல இருக்கிற ஜனாதிபதிக்கு செத்து போனவரை உசுரா கொண்டு வர இயலாது, மிச்சம் எல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு மையத்துல அதிகாரத்தை குவிச்சு வச்சிருந்தோம். குடும்ப ஆட்சி தொடர்ச்சியாக 4 குடும்பங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வராங்க. ராஜபக்ஷ குடும்பம் தனியாக 13 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு வர்றாங்க. ரைட்? சோ இது நாங்கள் பேசிக்கா நாங்கள் பாக்குறது இந்த ஆண்கள் இந்த ஆட்சி நடத்தும் போது நடக்கிற ஊழல்கள், லஞ்சம், நெப்போட்டிசம் இதுகள் எல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், அதையும் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இப்ப நாங்க கேட்கிற அந்த அடிமட்டத்துல இருந்து அந்த வார குரல்கள் நீங்க கவனமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியல் கலாச்சாரத்தை இல்லாமல் ஒழிக்கிறதும், மற்றது நாங்கள் எங்கட ஆட்சி முறையில இருக்கிற பிரச்சனையையும் குறிப்பாக நாங்கள் கருத்துல பல தடவைகள் பெண்களாகி நாங்கள் வெளியில கொண்டு வர்றதுக்கு நிறைய பாடுபட்டிருக்கிறோம். அதுல ஒரு செயற்பாடாக நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீங்க, வடக்குல கிழக்கிலையும் குறிப்பாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற பெண்களது போராட்டம். அது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் ஆக்குறது சம்பந்தமாக நல்லாட்சி அரசாங்கத்துல கூட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை ஒன்றை கொண்டு வர ட்ரை பண்ணார்களே ஒழிய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற நிலைப்பாடை கூட நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்கம் எடுக்கவில்லை, அந்த நிலைப்பாடை எடுக்கவில்லை. ரைட்? சோ நாங்கள் கன்சிஸ்டன்டாக நாங்க கேட்டது இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றது ஒரு பாரமான சட்டம், அந்த சட்டத்தை எடுத்து விடுங்க, அது தேவையில்லை இந்த நாட்டுக்குன்னு சொல்லி. சரி, அது நம்பர் 1. நம்பர் 2 இந்த இராணுவமயமாக்கல். இப்ப கிட்டத்தட்ட 2 டசன் இராணுவத்துல இருந்தவர்கள் இந்த நாட்டுல டிப்ளமேட்ஸா இருக்கிறாங்க, மினிஸ்ட்ரி செக்ரட்டரியா இருக்கிறாங்க, பல நாட்டின் பொறுப்பான பதவிகளுக்கு ரிட்டையர் பண்ண, அதாவது சிவில் ஸ்பேஸுக்குள்ள மிலிட்டரி கொண்டு வராங்க. சோ இது தொடர்ச்சியாக பல அரசாங்கங்கள் செஞ்சு கொண்டிருக்குது. நாங்களுக்கு அடிக்கடி கதைக்கிறது இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட் 14% என்னத்துக்கு எங்களுக்கு இவ்வளவுக்கு பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட் வேணும்? எஜுகேஷனுக்கு கொடுக்காமல், ஹெல்த்துக்கு கொடுக்காமல், ஈவன் பேண்டமிக் டைம்ல கூட ஹெல்த்துக்கு கொடுத்த, அதாவது சுகாதாரத்துக்கு கொடுத்த பட்ஜெட் சரியான குறைவு. ஏன் நாங்கள் ஆயுதத்தை வாங்கி குவிக்கிறோம்? ஏன் சுதந்திர தினத்துல நாங்கள் எங்கட ஆயுதத்தை எல்லாம் பெரேட் பண்றோம்? யாரோட நாங்க சண்டை பிடிக்கிறோம்? இப்படியான கொஸ்டின்ஸ் எங்கிட்ட இருந்து கொண்டிருந்தது. அதே மாதிரி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக உண்மையும் நியாயமும் கேட்டு போராட்டம், அது வடக்குல கிழக்குலையும் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் சந்தியா இக்னடிகோடையில இருந்து சவுத்துலையும் நிறைய போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த காலப்பகுதிகள். மிக கஷ்டப்பட்டு கொஞ்சம் கேசஸையாவது நாங்கள் லேண்ட்மார்க் கேஸ் மூவ் பண்ண கேசஸ கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகு பின்பக்கத்தால அது எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி ஒரு ஆக்சிஜனே இல்லாத, அதாவது நாங்க இவ்வளவு நாளும் போராடின போராட்டத்துக்கு கூட ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருந்த கால பகுதியில தான் இந்த அரசாங்கம் இப்படி தலைகீழாக விழுந்தது. இது எதேச்சையாக நடந்த விஷயம் இல்ல, தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருது. என்றால்
என்ன பொறுத்தளவுல எந்த அரசாங்கமும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக சிறுபான்மை மக்களுக்கு இருந்த பிரச்சனையை அணுகவில்லை. சர்வதேச அழுத்தங்களுக்காக, கண் துடைப்புக்காக, பல விளையாட்டுகளாகத்தான் சில விஷயங்களை செய்தார்கள். ஈவன் நல்லாட்சி அரசாங்கம் கூட அப்படித்தான் செய்தது. சரியா? அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக நியமிக்க போது உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் அட்டாக்கு பிறகுதான் அந்த 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 ப்ரோசஸ் நேஷனல் செக்யூரிட்டி. அப்ப அந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டை ரொம்ப ஓங்கி பிளே பண்ணக்குள்ள நாங்க சொன்னது, நேஷனல் செக்யூரிட்டி எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை, எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து ஹியூமன் செக்யூரிட்டி. மனிதர்கள் ஒவ்வொரு இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களது பாதுகாப்பு மிக முக்கியம். இப்ப இன்றைக்கு நாங்க வந்து உணவு பாதுகாப்பை பற்றி கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறோம். சரியா? ஆனால் நாங்கள் எப்பயிலிருந்து இந்த இந்த மனிதர்களது பாதுகாப்பு தான் மிக முக்கியம். அதாவது நாங்க சொல்ற அந்த ஹியூமன் செக்யூரிட்டிக்கும் அரசாங்கம் கதைக்கின்ற நேஷனல் செக்யூரிட்டிக்கும் நிறைய கேப் இருக்கு, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரியா? சே ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க என்ன சொன்னாங்க, இந்த இந்த அரசாங்கம் செலவழிக்கிற, இந்த பட்ஜெட்ல செலவழிக்கிற, டிஃபென்ஸுக்கு செலவழிக்கிறது, நாங்க தான் யுத்தத்தை முடிச்சுட்டாங்க தானே, ராஜபக்ஷ எல்லாத்தையும் இல்லாம ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க 2009 ஏன் இவ்வளத்துக்கு பட்ஜெட்டை நீங்க செலவழிக்கிறீங்க? அந்த பட்ஜெட்டை ரீஅலோகேட் பண்ணி சுகாதாரத்துக்கும் படிப்புக்கும் அது சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்றது, சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு நலன்களுக்கும் பாவிங்கொண்டு பல தடவைகள் பெண்ணுரிமை அமைப்புகள் நாங்கள் பல ரெக்கமெண்டேஷன் செஞ்சிருக்கிறோம். ஈவன் நல்லாட்சி அரசாங்கம் கூட நாங்கள் இந்த பாதுகாப்பு சம்பந்தமான டிஃபென்ஸ் பட்ஜெட்டை பத்தி கதைச்ச கொள்ளையோ, அதாவது மிலிட்டரைசேஷன், இராணுவமயமாக்கல், சிவில் ஸ்பேஸ்ல இராணுவங்கள் வந்திருக்கிறதும், வடக்கு கிழக்குல நடந்த இராணுவமயமாக்கலை பற்றி கதைக்கும் போதும் படு மோசமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பாவித்தது நல்லாட்சி அரசாங்கம் தான். அப்ப அந்த அரசாங்கத்துல நாங்கள் இந்த கேள்வியை கேட்டோம். சோ இது தொடர்ச்சியாக நடந்த உண்டு. சோ அப்ப அதை நாங்க ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். சோ எங்களோட சிஸ்டத்துல பிழை இருக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இப்ப அண்மை காலமாக அந்த ரேசிஸ் கார்டு, ராஜபக்ஷஸ் பிளே பண்ணி கொண்டு வந்த ரேசிஸ் கார்டு வேலை செய்ய மாட்டேங்குது. சரியா? அது நல்ல விஷயம். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு இந்த த்ரஸ் ஹோல்ட் இருக்கும் என்று தெரியாது. என்றால் இன்றைக்கு நீங்க கோல்ஃபேஸ்ல, குறிப்பாக கோல்ஃபேஸ்ல புரட்சி செய்தவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் வெளியால வந்தது மிக முக்கியமாக இந்த பவர் கட்டால். ரைட்? கூடுதலாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் இருக்கிறவர் ஐடி டெக்ல வேலை கூடுதலாக இணைஞ்சிருப்பவர்களும் மிடில் கிளாஸ், அப்ப மிடில் கிளாஸ் ஆக்கள் தான் ரோட்டு கரைக்கு இறங்குனது. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் கிரீவன்சஸா இருந்தது இப்ப நாட்டுல இருக்கிற பொருளாதார நெருக்கடியும் இந்த ஊழல் அரசாங்கமும் ராஜபக்ஷ குடும்பம். ரைட்? அதை மட்டும்தான் அவர்கள் கூடுதலாக பார்த்து கொண்டது. அது ஒரு பெரிய கிரீவன்சஸா இருந்துச்சு. பெண்களாகி எங்களுக்கு கூடுதலாக வடக்கு கிழக்குல சிறுபான்மை மக்களோட வேலை செய்யற, குறிப்பாக சிறுபான்மை பெண்கள் போராட்டங்களோட இணைஞ்சிருக்கிற எங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. எப்படி இவர்களது போராட்டங்களை ஷார்ட் லிவ்டாக இருக்காமல் இந்த இந்த இக்கானமியை ஃபிக்ஸ் பண்ணினால், அது ஃபிக்ஸ் பண்ணுன்னு நான் நினைக்கல, ஆனால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டால் இந்த போராட்டங்கள் நின்று போயிடுமா, இல்லாட்டி நாங்கள் ஒரு தூர நோக்கோட இந்த போராட்டங்கள் ராஜபக்ஷ பிரதர்ஸை மட்டும் வீட்டுக்கு அனுப்பினால் இந்த நாட்டுல ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்துடுமா, நாங்கள் எதிர்பார்க்கிற சேஞ்சஸ் வந்துடுமான்ற பெரிய கொஸ்டின் எங்களுக்கு எல்லாருக்கும் மிக தீவிரமான தேடல் உண்டு. நாங்கள் அதுல இருக்கிறோம். யங் ஆக்கள் தான் இதுல வேலை செய்யறாங்க. ஆனாலும் கோவிட் காலத்துல முஸ்லிம் ஜனாசாக்களை பலவந்தமாக எரியூட்டிய போது இந்த மீடியா குரூப் தான், இந்த சோசியல் மீடியா குரூப் வந்து பல முயற்சிகளை செய்தவர்கள் சோசியல் மீடியாக்குள்ளாக. அதுல லீடர்ஷிப்ல இருக்கிற பிள்ளைகளும் யவன பருவத்தில் இருக்கிறவர்களும் இதுல இருக்கிறார்கள். சோ இப்ப நீங்க போனீங்கன்னு சொன்னா கோல்ஃபேஸ்ல நீங்க பாப்பீங்க, ரிப்பீல் பிடிஏ இல்லாதாக்குங்கள், இராணுவ மயமாக்களை இல்லாமல் ஆக்குங்கள், 20வது அமெண்ட்மெண்ட் திருப்பி வித்ரோ பண்ணுங்கள், அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறையை ஒழியுங்கள், கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி, இப்படி பல விதமான விஷயங்களை அதுல கதைக்கக்கூடியதா இருக்கு. இன்னும் வந்து கொண்டிருக்கிற புடிஸ்ட் மாங்ஸ் இந்த ராணுவ ஹீரோயிசத்தை பத்தி கதைச்சிட்டு இருந்தாலும்
யங் ஆக்கள் வந்து இதெல்லாம் திரும்பி பார்க்கிற ஒரு 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 ப்ரோசஸ நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த மாற்றம் வர்றதுக்கு மூல காரணமாக இருக்கிறது பெண்களது போராட்டங்களும் பெண்களது தேடல்களும் ஒரு விதத்துல மூல காரணமாக இருக்குதுன்னு கூட நாங்க சொல்லலாம். குறிப்பாக பாதிக்கப்பட்ட சமூகத்துல இருந்து சந்தியா இக்னலிகோட மாதிரி வடக்குல இருக்கிறவங்க அம்மா மாதிரி அவங்களோட போராட்டங்களையும் உள்வாங்கணும் என்ற ஒரு கருத்து இந்த யங் ஆக்களுக்கு வந்திருக்குது. இப்ப அண்மை காலமாக பெரிய இங்க கொழும்புல நடக்கிற போராட்டத்துல வடக்கு கிழக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவங்களோட வாழ்வாதாரம் பற்றியும் இராணுவமயமாக்கல் பற்றியும் தங்களது உறவுகளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ள பிடித்து வைத்திருப்பது பற்றியும் காணிகள் அபகரிப்பு பற்றியும் காணாமலாக்கப்பட்டவர்கள் பற்றியும் ஒரு சிவில் ஸ்பேஸ் அவைகளுக்கும் திறந்திருக்குது. என்றால் இப்ப இந்த 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 புரட்சி வாரத்துக்கு முந்தி நாங்க யாராவது வடக்கு கிழக்குல நாங்கள் புரட்சிகள் வேலை ஏதாவது செஞ்சோம்னு சொன்னால் வீட்டை வந்தன்னு சொன்னால் இல்லாட்டி வந்தவர்களது வீட்டுக்கு 4-5 சிஐடி டிஐடி பல கோள்கள் போயிடும். எங்களுக்கும் சரியான அழுத்தம். 4வது மாடிக்கு கூப்பிடுவாங்க, 2வது மாடிக்கு கூப்பிடுவாங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லி. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த போராட்டத்துல நாங்க காண்றது இவையில் எங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த அளவுக்கு ஹரஸ்மெண்ட் வந்து இங்க கிளம்ப பொறுத்தளவுல சரியான குறைவா இருக்கு. வெரி போலீசார் வந்து நியாயமான அளவுல ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். கீழ் மட்டத்தில் இருக்கிறவர்கள், உயர் மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு கமாண்ட் போச்சுன்னா என்னென்னு மாறுமோ தெரியாது. ஆனால் அதாவது நல்ல ஒரு 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 போராட்டம் செய்யக்கூடிய ஒரு ஒரு வசதி வாய்ப்போட இவங்க செய்யறாங்க. ஆனால் வடக்குல கிழக்குல அப்படி போராட்டம் செய்யறது சரியான கஷ்டம். போன கிழமை கூட வடக்குல போராட்டம் செய்தவர்கள் எனக்கு சொன்னது சிஐடி டிஐடி வந்து படம் எடுத்தார்கள். ஆனால் அந்த அளவுக்கு பலவந்தமாக எங்களை நிப்பாட்டவில்லை என்றுதான் சொன்னார்கள். சரியா? சோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதானே, வளமையாக எங்களை குறிவைத்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது, அவங்க இல்லாம போகல. ஒரு கட்டத்துல அவங்க வெளியால இறக்கப்படலாம். அது எங்களுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இந்த 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 யங் ஆக்கள் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில இறங்கி போராடுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் போராடினார்கள், சோசியல் மீடியால போராடினவர்கள், காத்திரமான விஷயங்களை பத்தி கதைத்தவர்கள் இப்ப வெளியில இறங்கி போராடுகிறார்கள். இவர்களை நேற்று முன்தினம் பிரைம் மினிஸ்டர் ஆற்றிய உரையில் சொல்லி இருந்தார், இளைஞர்கள் யுவதிகள் தான் இந்த நாட்டுல தொடர்ச்சியாக வன்முறை செய்து கொண்டு வரார்கள். ஜேவிபில இருந்து தொடங்கினாரு, கடைசியாக ஒரு வார்னிங் கொடுத்தாரு. நேற்று அவங்களோட தாங்கள் கருத்து உரையாடல் செய்யணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இன்றைக்கு ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த யங் ஆக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க, எங்கட 2 டிமாண்ட் தான். ஒன்று, நாட்டின் ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்புறது, ஜெயிலுக்கு அனுப்புறது, குடும்ப ஆட்சியே இல்லாமல் ஆக்குறது. சோ அவங்க எல்லாம் ரிசைன் பண்ணணும். பட் இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், எங்கட நாட்டுல இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகள், மிஸ்டர் சுமந்திரன் ஒரு 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 டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்தார். ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முந்தியோ 4 நாளைக்கு முந்தி நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்று கொண்டு வரதுக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த விலகி வந்தவர்கள், இந்த கட்சியில இருந்து விலகி வந்தவர்கள் ஒத்து வரவில்லை. சோ இந்த 42 43 பேர் இருக்கிறாங்க, பெரும்பான்மை இவருக்கு இல்ல, இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் எங்களுக்கு தெரியும் இந்த ராஜபக்ஷ அரசாங்கம் எப்படி ஆக்கல விலைக்கு வாங்குவாங்கன்னு சொல்லி. சோ இந்த விலைக்கு வாங்கி இங்க இருந்து அங்க இருந்து இங்க தாவர ப்ரோசஸ் வந்து எங்கட சமூகம், எல்லா சமூகம், சிறுபான்மை சமூகத்திலும் இருக்கிறார்கள். இப்ப இப்படி அவர்கள் பாய்ந்து கொண்டிருந்தன்னு சொன்னால் எப்படி நாங்கள் ஒரு சுமூகமான அரசியல் தீர்வுக்கு நாங்கள் வரலாம்? அதாலதான் இந்த யங் ஆக்களும் எல்லாரும் இந்த 225 பேர் பிளஸ் 1 என்ற கோஷத்தை எழுப்புறார்கள். என்றால் ஜேவிபி ஒரு பிரைம் மினிஸ்டர் பேரை சொல்லுது, நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து 2 பேர், இப்ப எஸ்ஜேபி ரணில் விக்ரமசிங்க ஃப்ரண்ட், அவங்க வேற ஒரு ஆளை சஜஸ்ட் பண்றாங்க. பிரிந்து வந்தவர்கள், எஸ்எல்பிபில இருந்து பிரிந்து வந்தவர்கள் இன்னொரு ஆளை சஜஸ்ட் பண்றாங்க. சோ இதுல பெரிய குளறுபடி இருக்கு. இந்த அரசியல்வாதிகளை ஒரு தளத்துக்கு கொண்டு வர ஒரு ப்ரோசஸ்ல ஒரு பெரிய, அதாவது நாட்டுல இவ்வளவு மோசமான பஞ்சம் வந்தும் இந்த எங்கட டேக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுத்து சாப்பிடுற அரசியல்வாதிகள்
இன்றைக்கு மட்டும் உணரவில்லை, எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்லாம போகுது, எங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண முடியலன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அவங்களுக்கும் சாப்பிட முடியாம போவேன். அவங்க வெளிநாட்டுல காசை உடைச்சு வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது, பட் அவங்க இதுவரைக்கும் அதை ஃபீல் பண்ணவே இல்லை. சரியா? யாரும் அதை உணர்ந்து பேசுற மாதிரியும் இல்லை. அது சரியான அதாவது நான் வெரி ஃபியூ அரசியல்வாதிகளை தான் கண்டிருக்கிறேன் இந்த சமூகத்துல உண்மையாகவே பாமர மக்களுக்கு வரப்போற பிரச்சனையை பத்தி உணர்ச்சி ரீதியாக கதைக்கிற 1-2 விரல் வெட்டு எண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை தான் நான் காண்றேன். ஆனால் உண்மையாகவே சிச்சுவேஷன் கிரவுண்ட் லெவல்ல வெரி லைக் இனி இல்லைன்னு ஒரு வெடிக்க போற ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்குது. எல்லாம் 8வது கியூல நிக்கிற நபர் முந்தா நாள் இறந்து போனவர். சோ அந்த குடும்பங்களோட நீங்க கதைச்சு பாத்தீங்கன்னா தெரியும், வறுமைப்பட்ட ஆட்கள். சரியான லேடி ரிச்வே ஹாஸ்பிட்டல்ல குறை மாசத்துல பெற பிள்ளைகளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குற டியூப் இல்ல, அத்தியாவசிய மருந்து, அதாவது ஆக்களை சர்வைவ் பண்ண வச்சிருக்கிற அத்தியாவசிய மருந்து இல்லை, மயக்கத்துக்கு கொடுக்கிற மருந்து இல்லை. 3 மாசத்துக்கு முந்தையே நோத்துல சொல்லிட்டாங்க விசக்கடிக்கு போடுற மருந்துகள் ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிஞ்சர்ஸ் இது ஒன்றும் இல்லை, இன்ஜெக்ஷன் போடுறது டியூப்ஸ் இல்ல. இப்படி அத்தியாவசியமான தேவையான பொருட்கள் நிறைய இல்லை. இப்ப இந்த 8 நபர்கள் கியூல இருந்து செத்து போனதும் நிறைய நீங்க பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல போயிருந்தீங்கன்னு சொன்னால் கிளினிக்கு வர அம்மாமார் ஐயாமார் வயசு போன ஆக்கள் ஒருத்தருக்கு மருந்து கூடுபடுது இல்ல, அவர்கள் மருந்து வாங்குறதுக்கு அவர்கள்ட்ட காசு இல்ல. சோ அவர்கள் வீட்டை போனால் எனக்கு தெரிய 3 அம்மாமார் போராட்டத்துல இருந்த அம்மாமார் செத்து போயிட்டாங்க. நான் அறிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு மெடிசின் கூடுபடையில. சோ இதெல்லாம் கொலை, இந்த நாட்டுல நடக்கிற கொலை, இது சும்மா சாவு இல்ல, ரைட்? ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டின் அரசாங்கத்தை அக்கௌண்டபிள் பண்ண இயலாது. ஏன்னா எங்க யாப்ல எக்கனாமிக் ரைட்ஸ் என்ஷ்ரைன் பண்ணி இல்ல, ரைட் டு லைஃப் இல்ல. ஆனால் கோர்ட்ல கொஞ்சம் இன்டர்பிரிட்டேஷன் நடந்திருக்குது அதை பத்தி. ஆனால் சரியான கஷ்டம். இலங்கையின் பொருளாதாரம் சார்ந்து உண்மையாகவே சமூகங்கள்ல நடக்கிற இந்த கொலைகள், அரசாங்கம் விளைச்சத்தனமாக இருக்கிறதால நடக்கிற கொலைகளை கேள்வி கேட்க முடியாத ஒரு தருணத்துல நாங்க இருக்கிறோம். சோ பல தளங்கள்ல கேள்வி கேட்டு கொண்டிருந்த நாங்கள் இப்ப இதுக்கு தீர்வுகளை சின்னதாக எடுக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? நாங்க உணவு சேமிப்புல ஈடுபட்டிருக்கிறோம் பெண்களாகிய நாங்கள். இப்ப மன்னார் மாதிரியான இடங்கள் எடுத்தா பெடி வார இடங்கள்ல சீட் பெடியா சேமிக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த போகத்துக்கு விதை நெல் இருக்காது, ஒன்று சாப்பிட்டுடுவோம், இல்லாட்டி விலைக்கு வச்சிருவோம். போஷாக்கு உணவுகளை எப்படி நாங்க செய்யறதுன்னு பாக்குறோம். ஏன்னா நாங்க ஒரு பிளக்கேடுக்குள்ள இருந்து நாங்கள் A9 ரோடு மூடி இருக்க கொள்ள அந்த பிளக்கேடுக்குள்ள நாங்க சர்வைவ் பண்ணின நாங்க, ரைட்? 1000 ரூபாய் மண்ணெண்ண அப்ப நாங்க சர்வைவ் பண்ண எங்கட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நாங்கள் எப்படி அதை காப்பாத்தலாம்ன்ற ஒரு ப்ரோசஸ்ல நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஈஸி இல்ல. அப்ப பிளொக்கேடால தான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் பாராபட்சமான முறையில வறுமைக்கு தள்ளப்பட்டது. பட் இப்ப நாடே இருட்டுக்குள்ள போகுது, நாடே வறுமைக்குள்ள போகுது. சோ அதால நாங்கள் சிவில் சமூகமாக இந்த நாட்டின் சிவிலியனாக நாங்க என்ன செய்யணும்? ஏன்னா எங்களை அரசியல்வாதிகள் எங்களை காப்பாற்ற போறது இல்லை, நாங்கள் தான் எங்களை காப்பாற்றிக் கொள்ளணும். சோ அந்த ப்ரோசஸுக்கு நாங்க தயாராகி கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நாடே ஒரு திவாலாகி போய்விட்டது என்பதை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு அறிவித்திருக்கின்றது. ஆனால் ஒரு தற்காலிகமான அரசியல் சமூக நிலைமை இது என்றுதான் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்பொழுது நான் சேரினாவுடன் கேட்கின்றேன், இப்பொழுதும் நடந்து வருகின்ற இந்த அரசியல் போராட்டங்களுக்கு பின்னால் வெளிநாட்டு சக்திகள் இருக்கிறது, என்ஜிஓக்கள் இருக்கின்றது என்று ஒரு சாரார் சொல்கின்றார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மீட் பண்ணுங்கள். என்ன அனுபவத்தை வச்சு சொல்றேன். இந்த கோல்ஃபேஸ்ல வார இந்த ஸ்பான்டினியஸா வார மக்கள் எழுச்சிக்கு பின்னால ஒரு சிவில் சமூகமும் இல்லை, என்ன தெரிஞ்ச அளவுக்குல. ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஃபண்டிங் ஒன்றும் இல்லை, ஒரு டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டியும் இதுக்கு உதவி செய்யல. இன்ஃபேக்ட்
எனக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம். நான் குறிப்பிட்ட சில டிப்ளமேட்டிக் கம்யூனிட்டியோட கதைச்சேன். நான் இவங்களோட பாதுகாப்பு என்றால் 2 நாளைக்கு முந்தி ஒரு ஊடுருவல் நடந்தது ராவுல. இந்த போராட்டம் செய்கிறவர்களை யங் ஆக்களை வித்தியாசமான சித்தரிப்பதற்காக சில சப்ஸ்டன்ஸை போட்டாங்க அதுல கொண்டு குடு அப்படியானதை காட்டுறதுக்கு இவங்க பிள்ளையான ஆக்கள். ஆனால் பிள்ளைகள் முழிச்சு கொண்டுதல். ஆனால் நான் அப்ப டிப்ளமேட்ஸ்ட கேட்டேன், நீங்க கொஞ்சம் இப்ப ஏதாவது வயலன்ஸுக்கு போனேன்னு சொன்னா நீங்க ஒரு விஜிலாண்டையா வர இல்லாதாண்டு. இப்ப நிறைய பேர் எனக்கு சொன்னது இல்ல, நாங்க இதுக்குள்ள வரவே இயலாது என்றால் அதுக்கு வேற சாயம் பூசப்படும். பாதுகாப்பு கருதியே கிட்டடியில யுஎன்ஏ வர மாட்டேன்னு சொல்லுது என்று சொன்னால் தாங்கள் இதுக்குள்ள வரக்கூடாது. ஆல்சோ என்ன பொறுத்த அளவுல போராட்டத்துல இருக்கிறவர்களும் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வரணும் என்ற ஒரு இதுல அவங்க இல்ல. அவங்க நாங்களா இது எங்கட நாடு, எங்கட சிட்டிசன், நாங்க டிஃபரெண்ட் ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த நாட்டின் டெமோக்ரஸி, ஜனநாயகம், இந்த நாட்டின் வளம் திருப்பி பெற்றுக் கொடுக்கணும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த 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 யங் ஆக்கள் ஒன்று கூடி இருக்கிறாங்க. நீங்க கவனமா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வேற. மேபி நாங்க அதை கிரிட்டிசைஸ் பண்றோம், அவங்க சரியா செய்யறாங்க இல்ல, அவங்க பாட்டு படிக்கிறாங்க, முசுபாத்தி பண்றாங்க. மேபி அதுதான் அவங்களோட வே ஆஃப் ரெசிஸ்டிங். சரியா? இது இட்ஸ் a different way of resisting. And lot of people, even international community is asking, அவங்க என்னட்ட கேக்குறாங்க, ஏன் இன்னும் ஒரு வன்முறை நடக்கல, ஒருத்தர் அடிக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தரையும். I think these young people are managing it very well. Simply அதுதான் ஆன்சர். சரியா? என்னவாவது கல் எடுத்து எறிஞ்சன்னு சொன்னா நானே கண்டிருக்கிறேன், போய் கையை பிடிச்சு அப்படியே கொண்டுட்டு வந்துருவாங்க. ரைட்? சோ அவங்களுக்கு நாங்க யாரும் சொல்லி கொடுக்கவும் தேவையில்லை. என்ன பொறுத்தளவுல எங்களை மாதிரி சிவில் சொசைட்டில இருக்கிற ஆக்கள் 5000 பேரோட 5000 ஒரு நபராக போயிட்டு வரோம். அவ்வளவுதான். அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், அவர்களுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக போயிட்டு வரமே ஒழியா நாங்க யாருமே அது களத்துல முன்னுக்கு நின்று நீங்க கண்டிருக்க மாட்டீங்க. வளமையான சிவில் சொசைட்டி, இந்த சர்வதேசத்தோட ஈடுபடுறவர்கள் சொல்ற யாருமே அதுல இல்ல. இதெல்லாம் யங் ஆக்கள், அவங்க எல்லாம் ஸ்பான்டேனியஸா வந்தாங்க. இது இப்ப இல்ல, இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியில அந்த ஜனாசா கிரிமேஷன் நடந்த காலத்திலயும் இப்படித்தான் வந்தார்கள். அப்ப லாக்டவுன், அப்போ ஒரு என்ஜிஓ இன்னும் ஒருத்தருக்கும் வெளியால இறங்க இயலாது. இந்த சோசியல் மீடியால இருக்கிறவர்கள் தான் அதுக்கு தொடங்கி வைத்தார்கள். சோ அவர்கள் ஒரு 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 இயக்கமாக ஆகி இருக்கிறார்கள். இவ்வளவு நாளும் நாங்க என்ஜிஓஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபண்ட் எடுத்து அப்படித்தான் வேலை செஞ்சு கொண்டு இருந்தா, அவங்களுக்கு மெஷரபிள் கொடுத்து, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்து, காசு வாங்கி. இது அப்படி இல்லை, இது தன்னால நடக்குது. நான் இன்றைக்கு போய் நிக்க கொள்ள நான் பார்த்தேன், ஒரு சகோதரி, ஒரு தமிழ் சகோதரி ஆபீஸ் முடிஞ்சு 3 ரவுண்ட் போனாங்க. வாட்டர் பாட்டில வாங்கி தன்னை மோட்டார் பைக்ல முன்னுக்கு வச்சுட்டு போராட்டத்துல ஈடுபடுற ஒரு ஆக்களுக்கும் திருப்பி கொடுத்துட்டு முடிஞ்ச பிறகு திருப்பி போய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சோ ஒவ்வொரு ஆக்களும் தங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு கண்ட்ரிபியூஷனை இதுக்கு செய்யணும்னு யோசிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நாட்டை காப்பாற்றணும். அந்த நாடு எல்லாருக்கும் உரிய நாடு, அந்த நாட்டை காப்பாற்றணும். அவங்களோட ஸ்லோகன்ஸை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சோ இதுல சர்வதேச ஈடுபாடுகள் இருப்பதாக தெரியல. அப்படி யாரும் சொன்னால் அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லுவதாகத்தான் இருக்கும். நாங்கள் சிவில் சமூகமாக நாங்கள் இதை எனக்கு சொல்லலாம், நான் எவ்வளவு சிவில் சமூகத்தோட வேலை செய்யறோரால் நாங்கள் இதுல பங்களிப்பே செய்யவில்லை பெருசாக. ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட சிவில் சொசைட்டி அவர்களாகத்தான் செய்யறார்கள். ஆனா வடக்கு கிழக்கு அப் கண்ட்ரி, இந்த ஃபார்மர்ஸ் ஸ்ட்ரகிள், இந்த ஃபிஷர் ஃபோக்ஸ் ஸ்ட்ரகிள் எல்லாம் சேர்ந்துதான் இதுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணி இருக்குது. ஆனால் இவர்கள் வந்த விதம் வந்து சோசியல் மீடியால இது டிஃபரெண்ட் ஜெனரேஷன். The way of asking demand is different. Thanks. Dr. Jayampathi here. We will go into second session is 4:55. Only 10 minutes. யாராவது ஜரீன் சரூர் அவர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கேள்விகள் இருந்தால் இந்த குறிகாட்டியை உயர்த்தி நீங்கள் காட்டுங்கள், அல்லது உங்களுடைய பெயரை சொன்னால் நான் வந்து அழைப்பேன். சேட்ல போய் உங்களுடைய கை குறிகாட்டியை நான் அழைக்கின்றேன். நான் சரூரிடம் திருப்பி மீண்டும் கேட்கின்றேன், ஜரீன் சரூர் அவர்களிடம். அவ நீண்ட காலத்திற்கு பின்பு பெண்கள், இளம் தலைமுறையினர்கள் இந்த போராட்டத்தினுடைய தளங்களில் உணர்வுபூர்வமாக முன்கை எடுத்திருப்பதை காண்கின்றோம். இது சமூகத்தில் முன்பு இல்லாத அல்லது முன்பு இருந்ததை விட ஒரு படி பாய்ச்சலாகவே இதை நாங்கள் பார்க்கலாம். இந்த சூழல் ஏற்பட்டதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன? இதை நீங்கள் நம்பிக்கையுடன் நோக்குகின்றீர்களா, இந்த பெண்களுடைய முன்வருகையை?
கட்டாயமாக இப்ப நாங்க பெண்ணிலைவாதிகளாக நாங்கள் போராடின விதம் வித்தியாசம். 20 வருடமாக பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களோட வேலை செய்யற நாங்கள் எங்களுக்கு இன்னும் எங்கட போராட்டங்கள் வித்தியாசமானால் இன்ஸ்டண்டா பல விஷயங்கள் செய்யக்கொள்ள நாங்கள் அவதானமாக இருக்கிறது, பல இஷ்யூஸை அனலைஸ் பண்ணுவோம். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இந்த யங்கர் ஜெனரேஷன் ஆஃப் விமென் இப்போ வந்திருக்கிற பெண்கள் வந்து வெரி நான் சொல்றேன், அதாவது உலகளாவிய ரீதியில பல விதங்கள்ல அவர்களோட தேடல்கள் இருக்குது. ஸோ அந்த அந்த அப்படியான பெண்கள் நிறைய பேரை நான் அதுல கண்டேன். நான் அடிப்படையில நான் சொல்ல மாட்டேன் அவங்க எல்லாருமே பெண்கள் உரிமைகள் சார்ந்த தேடல்ல உள்ளவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்துல நாட்டுல நடக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோட ஒன்று கூடியிருக்கிறார்கள். எல்லாரும் மிக முக்கியமாக டெக்னிக்கலி சவி. அப்ப அவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல கொள்ள நாங்கள் அவங்க எவ்வளவு குயிக்கா அதை ஒரு விஷுவலா அல்லாட்டி ஒரு ஒரு ஃபேக்ட் செக் வேரியஸ் திங்ஸ் அவங்க சொல்ற சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கூட எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லாம இருக்குது. அந்த அளவுக்கு அவை வெரி ஸ்மார்ட் விமன் டெக்னாலஜி வைஸ். ஆனால் கொஞ்சம் இந்த சப்ஸ்டன் லேக் பண்ணுது அவங்கள்ட்ட. அந்த அதாவது அந்த சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் ஒன்றோ சிஸ்டமிக் சேஞ்ச் ஒன்றை கொண்டு வரதுக்கான சில தேடல்கள் இன்னும் கூட செய்ய வேண்டி இருக்குது. அவர்களோட வேலை செய்ய அதாவது அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது மிக எனக்கு சந்தோஷமான விஷயம். ஆனால் இன்னும் நிறைய தேடல்கள் செய்ய வேண்டியிருக்கு அவங்களுக்கு. ஆனால் முன்னிலையில நாங்க நிறைய பெண்களை பார்க்கிறோம். அதே மாதிரி போராட்ட களத்திலையும் நிறைய பெண்கள் தாய்மார் தங்களோட பிள்ளைகளையும், இன்றைக்கு கூட நான் ஒரு அட்லீஸ்ட் 3 பேரை காண்ட நான் கை குழந்தைகளோட வந்திருந்தது. நிறைய பெண்கள் தங்களோட பிள்ளைகளையும் கொண்டு வந்து தான் வாரார்கள் கால்ஃபேஸுக்கு வரக்கொள்ள. அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் ஒரு விதத்துல நாங்க எல்லாரும் ஒரு சமூகமாக இருக்கிறதால அவர்கள் அதை ஒரு பாதுகாப்பான ஒரு 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 ப்ரோசஸாக பார்க்கிறார்கள். இப்ப சின்ன பிள்ளைகளையும் குழந்தைகளையும் அம்மாமார் தூக்கிட்டு வராங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு விதத்துல அவைகளுக்கு ஒரு தைரியமும் ஒரு ஒரு அந்த ஸ்பேஸ் வந்து அந்நியமாக அவர்களுக்கு படவில்லை. சோ அது ஒரு நல்ல டேர்னாக நான் பார்க்கிறேன் இந்த போராட்டத்துல. நிச்சயமாக இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்விகள், இன்று தொடங்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்கள் இலக்கு தனது அடிப்படை இலக்கை அடையுமா, வெற்றி அடையுமா என்று பல பேர் கேள்விகள் எழுப்புகின்றார்கள். உண்மையில் அது நியாயமான கேள்விகள் தான். ஆனால் அடிப்படையில் நடந்திருக்கின்ற இந்த மாற்றங்கள் இங்கு முக்கியமானது. மிக குறிப்பாக இதனுடைய இலக்கு, இதனுடைய வெற்றி என்பது ஒரு ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விடயம்தான். ஆனால் நடந்திருக்கின்ற இந்த மாற்றத்தினூடாக நாங்கள் காண்கின்ற விடயங்கள் என்ன என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்கள். அடிப்படையில் இனங்கள் மக்களிடையே முன்பு இருந்த ஒரு இறுகல் நிலை அல்லது ஒரு முரண்நிலை தளர்ந்திருப்பதை காண்கின்றோம். பல்வேறு மக்களுடைய அடிப்படையான நியாயமான கோரிக்கைகளை ஒரு தளத்தில் ஒரு 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 அரங்கில் பிரதிபலிப்பதை நாங்கள் காண்கின்றோம். ஏதோ ஒரு வகையில் புதிய தலைமுறை ஒரு ஊழலற்ற ஒரு 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 ஜனநாயக பாரம்பரியத்தை அல்லது ஒரு துணிச்சலான மனநிலையை கொண்ட ஒரு புதிய தலைமுறை இந்த விடயத்தில் முன்னுக்கு வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த போராட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான அரசியல் அம்சம் இருக்கின்றது. அதுதான் இதுவரை சிங்கள மக்களின் பெரும்பான்மையான வாக்குகளால் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சிங்கள மக்களுடைய அரசியல் அபிலாசைகளையும் இந்த சிங்கள நாட்டையும் காப்பதே எங்கள் இலட்சியம் என சிங்கள பௌத்த பேரினவாத தேசியவாதத்தை அரசியல் ஆயுதமாக கொண்டு நடத்தி வந்த இந்த கோத்தபாய ராஜபக்சனுடைய அரசியல் மிக மோசமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டதுதான் இங்கு நடந்திருக்கின்ற மிக முக்கிய மாற்றம். எந்த சொந்த மக்களினுடைய பெயரை சொல்லி இந்த ஆட்சியை இவர்கள் நடத்தி வந்தார்களோ அந்த மக்களே நீங்கள் வீட்டுக்கு போங்கள் என சொன்னதானது இந்த கோத்தபாய ராஜபக்சனுடைய குடும்ப அரசியல் ஆட்சியினுடைய அரசியல் அத்திவாரத்தையே அடித்து நொறுக்கி இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இது அரசியலில் இலங்கை அரசியலில் நடந்த மிக முக்கியமான மாற்றம். ஒரு சிறு கால இடைவெளியில் ஒரு சிறு பிரிவினருடைய
தன்னெழுச்சியான மக்கள் எழுச்சியினூடாக நடைபெற்ற சாத்தியமான மிக பலமான அரசியல் அம்சம் என்று இதனை நாங்கள் கருதுகின்றோம். இது நாங்கள் நம்புவது போல் இது ஓரிரவில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை அல்ல. இன்று தோன்றியிருக்கின்ற நிலைமைகள் இது உடனடியாக தீர்வு காணக்கூடிய பிரச்சனை அல்ல. இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், நீண்ட பாதை. இதற்கான பல்வேறு விடயங்கள், பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படும். எதிர்விளைவுகள் வேறு வழிகளில் நடக்க முடியும். பல்வேறு விடயங்களுக்கான வாய்ப்புகள் போக இருக்கின்றது. இப்ப அரசாங்கம் ஜேவிபி கூட தடை செய்யலாம் என்று ஜூலை 83 ஜூலை போல் ஜேவிபி தடை செய்யலாம் என்று அனுரா திசாநாயக்க குமாரதுங்க அவர்கள் சொல்லி இருக்கின்றார். பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிரணியை தலைமை தாங்குகின்ற ஒரு பலமான எதிர்கட்சியோ அரசியல் நிலைமைகளோ இங்கு இல்லை. நாங்கள் இப்பொழுது இரண்டாவது அமர்வுக்கு போவோம். சரின் அவர்களுடன் அவர் இருந்தால் நீங்கள் சரின் அவர்களுடனும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அரசியலமைப்பு நெருக்கடி, இந்த நெருக்கடியை எப்படி மதிப்பிடுகின்றார் ஒரு அரசியலமைப்பின் ஆய்வாளர் நிபுணர் டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரட்ன அவர்கள் எப்படி இதை பார்க்கின்றார் என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். Our next discussion, our guest speakers will be Dr. Jayampathi Vikramaratne, constitutional expert and former member of parliament. We are going to the next sessions. Now I am calling friend Srin. So, can you hear me? Yeah. Yeah. So good evening, everybody. I think Dr. Jayampathi could not understand what Srin Saroor has spoken, but you can later on you can ask separately, because if I am going to translate into English, it can take some more time. But what she talked, there are as we started our fight, as a women in North and East. As we started against PTA, against militarization, and against these disappearances and land grabbing, there are certain fear because of intimidation and visit of CID and TID and these things. And during the pandemic period, because of this cremation by force, also there were against the system fight and the protest, but it was not attractive. But after the power cuts, the IT specialists, because they are directly affected to these power cuts, they started their fight. And there are little bit different from us, but slowly and gradually they are getting awareness of our fights in other part of the country. That is what I see. And also there must be a structural change would take place. And but you may as a constitutional expert, you may tell me is an economic shortage murder. So there is no rights for this economic shortage of murder, because in the queue there are 3 women, they lost their lives because of hunger and no shortage of food. And that must be, we have to go against this economic shortage murder. If there are any clause in the constitution, can you add sometimes for your draft? That is my question from you. Okay, let me introduce Mr. Dr. Jayampathi Vikramaratne as attorney at law. He joined Sri Lankan bar 45 years ago, and later 20 years appointed a President Council lawyer. His major areas are public law,
public law and public administration. For his PhD, he researched fundamental rights in Sri Lanka. He was visiting a lecturer at McGill University, Canada, and a research scholar in Institute of Federalism, University of Freiburg, Switzerland. He was consultant and a senior advisor of Ministry of Justice and Constitutional Affairs, and a member of drafting Constitution Committee in 2000. As a member of expert, I appointed to service all-party representative committee. It's called APRC. He was a signatory to the majority report, which proposed a strong power-sharing arrangement as a solution to Sri Lanka's ethnic crisis. He was a director of Institute for Constitutional Studies, an organization working on constitutionalism, devolution, power sharing, and human rights. I don't know, are you still in director? Yeah. Yes. He's still director. Above all, he comes from Samasamaja left background and a former member of parliament. So what I can go further, if you see the people's struggle, it seems to be all past division, race, religion, region, class, and gender were given up, and thereby putting forward slogans to send the present government home and change the present political system. New ideas such as the People's Parliament have emerged from the struggling masses. In this context, as a constitutional expert and a former member of parliament, are there any indication or omens that the 20th Amendment could be repealed, the Prevention of Terrorism Act, also PTA repealed, or the abolition of presidential system, or the introduction of a new constituency, or the new constitution, or it is too early? Or what advice would be as a constitutional jurist to the people who are fighting in coalface now? Thank you. Yeah, first, thank you everybody for this opportunity. I see a number of known faces. Now, about the economic crisis, about what is happening in Gulf-face, about other protests all over the country, you know everything, right? So I assume that you know everything. So where do we go from here? Now, the slogan of the protesters is "Gota, go home," but it is just not "Gota, go home." It means much more than that. It also says, it also means Rajapaksas go home, all the Rajapaksas go home. It is also a slogan against authoritarianism. We've had Rajapaksa rule for now 2.5 years again. After 10 years or 9 years in from 2005 to 2015, end of 14, and now after 2 years. And this 2 years has been one of the worst in the history of Sri Lanka in the post-independence era. So it is also a struggle against authoritarianism, although those words may not be used. It is also, as you said, a protest coming from all sectors of the country. All people, young people, even small children coming onto the streets with banners, placards, and across all communities. All communities. And it has the protest in Colombo, of course, is Colombo, people from Colombo and the suburbs of Colombo. But parallel to that, there has been protest. But I saw somewhere a comment that it is not that people in the villages are not protesting. No, people in places like Angudakola Palace, people in Mahiyangana, in the north, in some places, in the east, some very rural areas also, in the small cities. You can't even call them cities, bazaar, right? Bazaar. Sinhala we call the Kadavidya. In the bazaars you have this, so everywhere. I would have liked to see more participation from the outstations. I would have liked to see more participation from the north and east. But there is an issue there also. People from the northeast know that
There are some people that have been worried to come out because they know how the police acts. Everything will be connected to, they will try to connect it to terrorism and PTA, all those things are there. And indications are, and today we had an indication of what is to come when the Bodubala Sena, BBS, Janasaras, Venerable Janasaras organization came out with a statement alleging that all these protests are dominated by extremist Muslims. And we know that it is false, completely false. So you can imagine what is to come. And yesterday there was a Buddhist priest, the pro-Rajapaksa Buddhist priest had a procession. They were to come to Goldface, but they could not find enough Buddhist priests to have a long march. So they went around the Vihara Mahadevi Park and went back. That also the slogan was Sinhala Buddhist. Sinhala Buddhist something. So it's very clear they're trying to use communalism again. But I tell you, the mood in the country is not conducive to that. People, the Sinhala extreme is gone. It's gone. I'm not saying that it cannot resurface someday, but at least for the foreseeable future, yeah, I think it will be very difficult to whip up this Sinhala Buddhist communalism. And we saw at Goldface, people from all religions, Muslims breaking their fast in the Independence Square. People help them with the necessary food items, etc., to break the fast. Catholic priests, Muslim priests, Hindus, Buddhists, everybody. Yesterday there was a long procession of Buddhist priests. So it's an all Sri Lankan thing, right? And that is very, very good. That's very good. And few days back in London, we had a very good discussion with the NRTSL, National Non-Resident Tamils of Sri Lanka, and I saw their statement calling upon all the Tamil people, speaking people to join. That was very good. That has been welcomed. A number of people to whom I forwarded it wanted to actually ask me whether they could put it on the web. I said, please go ahead. So things are happening. But let me come to the issues. Well, you need to overcome this financial crisis, economic crisis. There's no question about it. Even to have an election or whatever, right? First, people must have the basic essentials. They must have they must have electricity, they must have gas, they must have food. There is no medicine. Some life-saving medicines are not available because of the crisis. So we have to get over it. So how do we do that? Firstly, there was a proposal that there should some kind of interim government. There's nothing called an interim government in the constitution. We used to call this caretaker government when there's an election, but there's no election on. So maybe what is meant is downsized a few small cabinet consisting of members of parliament from the opposition and the government. But from the opposition, there are no takers to that, because they say with the Rajapaksas on, there's nothing. That they're not prepared to come. So the Rajapaksas have to go. But then how do you solve this issue? So maybe one issue, one way out, a constitutional way out, is for Gotabaya to step down. I don't think he will, but it is a possibility, a possible solution for him to step down, and for the opposition and the government to agree on a compromise, a person who can be agreed upon, either who is a member of parliament or person from outside who can be brought in to parliament through the national list if such a person agrees to. Have some interim arrangement. Let anybody who wants to be in the government have this government downsized small cabinet. In parliament, already the standing orders provide for what are called sectoral oversight committees. I myself was in parliament, was a member, and later I was the chairperson of the oversight committee on legal affairs and media.
A lot of work can be done. Actually, we did a lot of work. The minister is not in the committee, but we can invite the minister, can be invited as to the committee. And through them, through such committees, the opposition also could be brought into the system while they sit in opposition. Like we had this earlier under the Donomo Constitution. We had a similar system. Of course, then the chairman was definitely was ex officio the minister. But we can modify these things. Then there is a proposal to bring in experts. There is a proposal, I saw two senior lawyers who are making this new constitution for Sri Lanka, saying that constitutional amendments must be brought to permit experts coming from outside for them to be members of the cabinet. They can also sit in parliament and answer questions. I don't think that is good, because our constitution is based on from 1947 onwards on representative democracy. People have to be elected, or even through the nationalists, they are deemed to have been elected. So that we can live with it. So I don't think that is good. But certainly, an advisory body can be set up with the agreement of all parties, so that the cabinet could work with them, with such experts. So that is possible. At least then, of course, we could always, then with such an arrangement, we could all, the opposition, the government, civil society, the protesters, we can all then appeal to the international community to help. I know IMF action takes a long time, but in the interim, there can be bridging finance to overcome the situation till the talks with the IMF succeed. So many avenues are available. The democratic countries, Japan and the Western countries, I'm sure will be prepared to help. And then, of course, in return, what do we have? In return, what do we get? For opposition support, for civil society support, for the protesters for support to this. I think we have to ask for, we have to agitate for a 21st Amendment to the Constitution. Now, a basic demand is go back to the 19th Amendment. But as somebody who has been involved with the 19th Amendment and who has taken much blame for the 19th Amendment, now nobody blames me. Everybody says we must go back to the 19th Amendment. I would say going back to the 19th Amendment is good, but certainly not enough. Because even under the 19th Amendment, the president will be all powerful. He will be the head, he or she, whoever it is, will be the head of the government. He or she will be elected by the people. And when you have a direct election, in 1971, when the 1972 Constitution was being made, this question came up. J.R. Jayawardeneh proposed executive president, and Colvin de Silva famously said, when you have an elected president, elected by the people, and also an elected prime minister, elected through parliament by the people, then you have two sources of power. He used the word at the heart and apex of the state and competing with each other. And he said, no constitution will be able to resolve the tension that will follow. And I said this in parliament. I said 19th Amendment, that was the flaw. And how did it happen? It is very important to know how did it happen. You may ask me as a member of the drafting committee, why did you do it that way? We did not do it that way. The proposal that went to the cabinet of ministers said the president will not be the head of the government and he will not be elected. He will be elected by parliament. Then Mr. Maithripala Sirisena, after he became president, he called a meeting. I remember the date, the 15th of March. The draft went to the cabinet on the 12th. On the 15th, he called a meeting of all political parties to discuss. There was to be a cabinet meeting in the afternoon, but to discuss the 19th Amendment draft. And he had purposely not invited the TNA and the JVP to that meeting, because the JVP, TNA, they were for the abolition of the executive presidency. They were not invited.
Maithripala Sirisena signed an agreement with Madhulaya Sobhita Hamdro and almost 50 organizations to say he will abolish the executive presidency. Following day, he went and signed a separate MOU with the JHU, Champika Ranawaka's JHU, to say that they will not do anything which requires a referendum. And at this meeting on the 15th of March, the opposition, that is the people who later formed the cohort to Nimal Siripala, was leader of the opposition. And by that time, Sirisena had become the leader of the SLFP. They and Jati Kehelo Rumia, Champika Ranamaka, Ratana Hamduro, they said, no, we can't take away powers to that extent. And Ranil Wickremesinghe had only 45 MPs. He couldn't do anything. He was helpless. And so it was diluted that to the extent that the president would continue to be the head of the government and would be elected. So going back to the 19th Amendment and stopping there is also to go back to that contradiction, which Colvin warned us about. Two competing powers at the heart and apex at the center. Very good statement, right? Which summarizes the contradiction. So we need to do that. And we need to also talk to these people who are protesting. Talk to them, discuss these issues. Most people don't know what's happening. I mean, what could be done through the constitution. I was told a Buddhist monk day before yesterday went in the morning to the Golf Screen and said, we must now go to Parliament, set up a outside Parliament, in the Parliament grounds, we must set up a camp, and there set up camp, and then we must draft a new constitution. That kind of, I mean, they probably they don't know how these things are made. The constitutions are made, they probably don't know. And I don't fault them, but we need to have a discussion. So we are trying our best to have a platform initially for them to talk to civil society activists and then the political parties also. Because the political parties, I mean, I know people, one of the slogans is all 225 are rogues and they should go away. But we know that all 225 are not rogues, There are enough and more people in all these parties who are honorable men. We may differ with them politically. But the slogan is that, but we understand the essence of that slogan. There are people are fed up with this. Now, a few days back, we found, we saw 42 or so members of parliament declaring themselves to be independent. And one of them is Shanta Bandara, who was very close to President Sirisena. Even now, till 2 days back. He was the head of the youth wing. Now he goes back and accepts a Ministry of State. And there are various stories on what basis this happened. So is it surprising that the people of this country, especially the youth, say all 225 are rogues? So there must be there must be an opportunity given to the people of this country to elect a new parliament. So I would say what we need is right now. We of course need a new constitution. We need a new constitution, but that takes time. So immediately what can be done is a 21st Amendment, which abolishes the executive presidency and then provides for, and then understanding that a parliament election can be held. Now, question that would arise, that would be asked is, can we do it without a referendum, with a two-thirds majority? Now their opinion is divided. I argue that it can be done without a referendum. There are other lawyers who agree with me. There are others who don't agree with me, because the Constitution in Article 83 has a list of provisions which require a referendum. Article 30, sub-article 1, which says that the president shall also be the head of the government, is not in that list. Article 30, sub-article 2 says the president shall be elected and his term will be 6 years. Now, what is in that list of entrenched provisions, we call them, in 83?
is only that the term of the president cannot be increased without a referendum to over 6 years. That other part, that the president shall be elected, has been left out of the list of provisions which require a referendum. So I would be arguing that a referendum is not needed. We have to be re-argued before the Supreme Court. There are a number of Supreme Court judgments which can be used on both sides, but they still have to be re-argued. But if the government and the opposition both agree to such an amendment, and there is this strong people's protest, people's support for abolition, I'm sure the Supreme Court will respond to it. Can be persuaded, I believe, this is my hope, that to have it without a referendum, because holding a referendum is almost impossible now. You know, the amount of money, all that is not almost impossible. So that is the situation now. We need to talk to these people. And I know you are almost everybody here in this discussion are Tamils or Muslims. I know you have your own issues, constitutional issues to be sorted out. I agree, I completely agree. As a person who has always said that the 13th Amendment is not enough, it has inherent contradictions, they need to be ironed out. It has to be a new constitution should address all those. But then if the Tamil and the Muslim people also, and the people of the upcountry Tamils, when they join this ongoing struggle, they also build new alliances, new friends, because most of the young people don't know nothing about devolution. They probably don't know about the issues. They don't even know the issues. Some may know, some may not know the issues facing the various communities. So it is only by networking with them that, and by networking with them, you would have and more and more people. You will have more friends, people who understand your issues. So that is what is to be done right now. I know I've spoken for long, but I'm sure there are questions, and I will be happy to answer them. Thank you very much, Dr. Jayampathi Vikramaratna. So, மிகச் சுருக்கமான ஒரு மொழிபெயர்ப்புக்கு பின்னர் நாங்கள் கேள்வி பதிலுக்கு போகலாம் என்று நம்புகிறேன். உங்களுக்கு சுருக்கம் அவசியம் இல்லாவிடில் நாங்கள் நேரடியாகவே கேள்வி பதில்களுக்கு போகலாம். சுருக்கமாக சொல்வதென்றால், நாங்கள் இன்று இங்கிருந்து எங்கே போவது அல்லது எந்த திசையில் போவது என்பதுதான் இன்று எங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி. நீ ஜெயம்பதிக்கு சொல்லணும். இல்ல சிவராஜா, நீங்க குறுக்கிட்டு காய்க்கணும். நீங்க சுசி இது கோதா கோ ஹோம் என்று தொடங்கினாலும் கூட, அந்த ஸ்லோகம் தொடங்கினாலும் கூட, அதற்கு பின்னால் அது விரிந்துபட்ட அர்த்தத்தில் அது மிகவும் பாரதூரமான, மிகவும் கருத்தில் எடுக்க வேண்டிய ஸ்லோகமாகத்தான் இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் இது எதேச்சாதிகாரத்துக்கும், அதாவது ஆத்தோரிட்டேரியன் அதாவது எதேச்சாதிகாரத்துக்கு எதிரானது என்பது மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த கடந்த 2 வருஷங்களாக மிக மோசமான நிலை இருந்து, இந்த மோசமான நிலைக்கு எதிராக எல்லா தரப்பிலும் இருந்து இந்த போராட்டங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தன. மிக மோசமான நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் அந்த போராட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த போராட்டத்தில் இருக்கிற மிக முக்கியமான முற்போக்கான அம்சம் என்னவெனில், இது இந்த எல்லைகள் என்று சொல்லக்கூடிய இனம், மொழி, பிரதேச எல்லைகளை கடந்து இந்த போராடும் மக்களிடத்தில் ஒரு ஒருமைப்பாங்கும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். மற்றொன்று, இது தனியாக இந்த பெருநகரங்களில் மட்டும் நடக்கின்ற ஒரு போராட்டமாக இல்லாமல், சிலர் சொன்னார்கள் இது பெருநகரங்களில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆனால் இது நான் நினைக்கிறேன் இந்த சில குக்கிராமங்களில், கடவீதிகளிலும் கூட
நாடு பூராக நடந்து கொண்டிருக்கிறதை நான் அவதானிக்கிறேன். அவ்வாறே வடக்கு கிழக்கிலும் கூட நடக்கின்ற இந்த போராட்டங்கள் அது பிடிஏவுக்கு எதிராக இருக்கலாம் என்று பிடிஏ வந்து அளிக்கப்பட வேண்டும் என்ற சுலோகங்களோடு அங்கும் கூட நாங்கள் இந்த போராட்டங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொன்று இந்த போராட்டத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருப்பது வந்து இந்த இனவாத போக்கு வந்து இப்பொழுது ஓய்ந்து விட்டது அல்லது அது வந்து ஓடிப்போய் விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், நேற்றைக்கு முந்த நாள் வந்து இந்த விகாரம் ஒரு பிரீஸ்ட் வந்து இந்த நாடு வந்து இந்த பௌத்த சிங்கள நாடு, இது வந்து இதை தொந்தரவு செய்பவர்கள் தான் இங்கே ப்ரொட்டஸ்ட் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்றை, ஒரு எதிர்ப்பு ஊர்வலம் ஒன்றை தந்தார். ஆனால் அவருக்கு சப்போர்ட் கிடைக்காமல் தனியா இந்த விகாரமாதேவி பூங்காவை சுற்றி போட்டு அவர் போனதாகத்தான் இருந்தது. ஆகவே இந்த நான் இப்ப இலங்கையில் இங்கிலாந்தில் என்னுடைய நண்பர்கள் பல பேரை சந்தித்து கதைத்த பொழுது அவர்கள் எல்லாரும் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஆதரிக்கின்ற மனநிலையில் தான் எல்லாரும் வந்து இன்று தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் புதிய ஒரு பினமனாவாக இருக்கின்றது. அடுத்தது, இவர்களுக்கு நாங்கள் இது எப்படி விடை காண்போம்? நாங்கள் ஒரு பக்கத்தில் வைப்போம், அதாவது ஒரு யாப்பு அரசியல் நிர்ணய சட்டம் என்ற அந்த விஷயத்தை முதல் வச்சுட்டு, முதலாவது மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அது வந்து அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்க வேண்டும், மின்சக்தி கிடைக்க வேண்டும், மருந்து வகைகள் கிடைக்க வேண்டும், அவர்களுடைய சுகாதாரம் பேணப்பட வேண்டும். அதை எவ்வாறு கொண்டு வருவது என்றால், இடைக்கால ஒரு அரசு ஒன்று ஏற்பட வேண்டும். அந்த இடைக்கால அரசை வந்து நாங்கள் வந்து, அதாவது ஒரு அரசியல் யாப்பின் அடிப்படையில் சொல்வதால் காபாந்து அரசு என்று, அதாவது காப்பாற்றும் அரசு என்று சொல்லிக் கொள்ளலாம். அது வந்து இப்ப இந்த ராஜபக்ச ஆக்கள் வீட்டுக்கு செல்வார்கள் என கண்டால் மிகுதி எதிர்கட்சியினரும் மற்றும் ஆளும் கட்சியினரும் அல்லது எஞ்சி இருக்கிற கட்சியினர் சேர்ந்து ஒரு காபாந்து அரசு ஒன்றை உருவாக்கி இந்த விஷயங்களில் இருந்து எவ்வாறு விடுதலை பெறுகிறது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம். அதற்கு முதல் நிபந்தனையாக கோத்தபாய ராஜபக்ஷ வந்து அதாவது அவர் வந்து பதவி விலக வேண்டும். அதுக்கு பின்னர் தான் ஒரு அரசாங்கத்துக்கும் இதுக்குமான ஒரு இணக்கப்பாடு வரலாம். அதன் மூலம்தான் ஒரு காபாந்து அரசு அல்லது ஒரு இடைக்கால அரசை நாங்கள் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டுமானால் அது வந்து இந்த தேசிய பட்டியலில் இருந்து கூட நீங்கள் ஆக்களை ஆக்களை தெரிவு செய்து அந்த அவ்வாறான ஒரு சிறு குழுவை நியமிக்கலாம். இதற்கு எனக்கு ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை உண்டு, முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, நான் பாராளுமன்ற அங்கத்தவராக இருந்த பொழுது நான் அந்த சிறு குழுவினருக்கு ஒரு தலைவராக அல்லது அதனுடைய இயக்குனராக இருந்து செயல்பட்டது எனக்கு அனுபவம் இருக்கிறது. அவ்வாறே நாங்கள் இந்த டொனமூர் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறையில் இருந்த காலத்திலும் கூட இப்படியான இந்த நடைமுறைகள் இருந்தது. இதற்கு நாங்கள் வந்து மேலும் நிபுணத்துவமான ஆட்களையும் லோயர்ஸையும் அல்லது உள்நாட்டில் இருந்தும் கூட வெளிநாட்டில் இருந்தும் கூட நாங்கள் தெரிவு செய்து அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று இந்த ஒரு பாலம் ஒன்றை அமைத்து தற்சமயம் இருக்கின்ற பிரச்சனைகளில் இருந்து விடுதலை செய்து அதற்கு பின்னர் நாங்கள் அவ்வாறு ஆலோசனை வழங்குகின்ற போது எங்களுடைய கோரிக்கைகளையும் அதோடு இணைத்து இந்த தற்சமயம் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு விடை காண முடியும். அடுத்தது வந்து இன்று நாங்கள் 20வது திருத்த சட்டம் வரையும் இந்த இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கின்ற அரசியல் நிர்ணய சட்டத்தில் அல்லது அரசியல் ஜாப்பில் 20வது திருத்த சட்டம் வரையும் வந்திருக்கிறோம். 20வது திருத்த சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டு விட வேண்டும் என்ற பல்வேறு வகைகளின் கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த 19வது திருத்த சட்டம், அதாவது ஆணைக்குழுக்களை நியமித்து ஆணைக்குழுக்கள் வந்து இந்த விஷயங்களை கையாளுதல் என்ற அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து இன்னும் திருப்தி அடையவில்லை. அது போதுமானதாக இல்லை. அதை இன்னும் திருப்திகரமான முறையில் இந்த அதிகாரங்களை, ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை குறைத்து அந்த விஷயத்துக்கு நாங்கள் குறைக்க வேண்டும் என்றால் இந்த 19வது திருத்த சட்டத்திலிருந்து இன்னொரு திருத்த சட்டத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது.
இன்னொன்று நான் இந்த 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 பிரசீடியல், அதாவது இந்த ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள் குறைக்கிறதுக்கு முக்கியமாக இந்த ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொல்லி சொன்னால் 1971 ஆண்டு, அதாவது 72 ஆண்டு இந்த இதேவாக இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வந்த ஜேஆருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் கொல்வின் சிவா அவருக்கு பதிலளிக்கும் போது சொன்னார், நீங்கள் 2 ஜனாதிபதியை தெரிவதற்கும் தேர்தலை நடத்துவீர்கள், பிரதம மந்திரி அதாவது மக்களவையை பாராளுமன்ற தெரிவதற்கும் தேர்தலை நடத்துகிறீர்கள். ஆகவே 2 ஏட்டிக்கு போட்டியான அதிகார மையங்கள் உருவாகும் என்பதும் ஏட்டிக்கு போட்டியான அதிகார மையங்கள் உருவாகும் என்பதும் அதன் மூலம் மக்களுடைய இந்த பாடுகளுக்கு இந்த போட்டி மையங்களுக்கு இடையில் இருக்கிற போட்டிதான் நிலவுமே தவிர விடை கிடைக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டார். அவ்வாறான நிலைமை நாங்கள் அனுபவ ரீதியாக கண்டடைந்த ஒன்று. இன்னொன்று, நான் உங்களுக்கு தெரியும், நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது மைத்திரிபால சிறிசேன இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க முடியும், ஒழிக்கக்கூடும், ஒழிக்க விருப்பம் என்ற அடிப்படையில் தான் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் ஒரு கண்துடைப்புக்காக அவர் கூட்டிய கூட்டத்தில் இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்று அழைத்தது கிடையாது. இல்ல எல்லாரும் சொல்லாங்க டிரான்ஸ்லேஷன் இது பண்ணிட்டு சமரி இது பண்ணிட்டு டிஸ்கஷனுக்கு போக சொல்லலாம். சரியா, ஆமா, நீங்க அத அப்புறம் இது பண்ணலாம். ஆகவே அவர் அவையில அழைக்காமல் ஒரு ஜாதிக கிள உரிமையையும் மற்றது சோபித தேரர், ரத்ன தேரர் போன்றவர்களையும் அழைத்து அவர்களோடு நன்றி பிறகு தான் தொடர்ந்து ஜனாதிபதியாகவும் அதிகாரத்தை சுயிப்பதற்குமான வழியை தேடிக்கொண்டார். இத்தோடு நான் இந்த மொழிபெயர்ப்பை முடித்துட்டு அவரிடம் கேள்விகள் எதுவும் இருக்கும் என்றால் நீங்கள் கேட்குமாறு வருகிறேன். இன்னொன்று, நான் 13வது திருத்தச் சட்டத்துக்கும் அப்பால் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற கருத்துடையவன் நான். அதாவது 13வது திருத்தச் சட்டத்தில் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கும் அப்பால் இந்த மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துடையவன் நான், அல்லது அதிகார பரவலாக்கல் நடைபெற வேண்டும் என்ற கருத்துடையவன் நான் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. Now we are going to discussion. Mr. Marsok from London. Yes. நான் டாக்டர் ஜெயம்பதி கேட்கலான்னு நினைக்கிறேன். நான் ஆங்கிலத்துல கேட்கிறேன். Anyway, people will understand. யாருக்கு முடியும். Doctor, I am Marzuk. Doctor, you suggested that somebody should engage with the protesters, right? Now, in that context, now I see you might have come across the protesters have responded. There is a letter in circulation that they are completely rejecting any discussion with the president, and that is one. So, in that context, your suggestion that somebody, some group of people will talk to them. Now, who will talk to them, and what are the alternate? Now, they have one stand, right? Now, to diffuse a situation, what form of alternate, if necessary, what form of alternate suggestion that a group, mediating group, I call it, can put forward. At the same time, I also see a little bit of news going here and there. There is a reduction in the number of people who are participating, right? I don't know what circumstances, that's what I hear. Then that will be some form of encouragement. If there is a diffusion of the participation, there will be some form of, that will be an encouragement to the GOAT and the people who are in power. So what I got to say about that, Doctor? Particularly, I'm asking who will engage with the protesters and what form of suggestion, if we need alternate suggestion, that we can put forward. As to the crowds, this is out of the time. This is New Year's time. Many people are today in their houses today and tomorrow, but they are taking turns. They are organized. They are taking turns. Some people come in the night, some people come during the daytime. During the daytime, yesterday there were huge crowds. You saw the lawyers marching, about 200 lawyers marching, Buddhist monks about 50 or even more coming in. So it is not going to stop like that, just like that.
No, Right. I'm sure it'll crowd. Then tomorrow, I think tomorrow morning, there is a vehicle procession originating from Jaffna at 1 o'clock in the morning, going through collecting. There'll be more people joining en route From the north. and arriving in Golf Face at 3 o'clock. So more and more people are coming in. More and more people. I haven't heard any reports of people, the numbers going down. So people, I must tell you that there already certain talks have begun. I know some of the younger groups, some of the protesting groups are talking to each other. There is some kind of loose platform being set up. They're talking to civil society organizations. I know Mr. Karujasur is playing a role. He has been talking to these people. I think he probably will go there one of these days. Then in the political parties, there are people who are acceptable. I mean, people may not like the politicians to come there, but they can meet them elsewhere and talk to them, because finally this has to go to parliament. It has to be sorted out also in parliament, parallel to what is happening on the streets and in Golface. So it's happening now, but slowly. Then another set of people who have credibility among the protesters are the lawyers. Lawyers have done a very good job from the Mirihana incident onwards, and they have. I have been talking to at least one group, and I've talked to senior lawyers also, and there is something is being done. So initial contacts are being made, have been made, and in the next few days, I think you could expect more interaction between the protesters and the civil society, lawyers, and then with political groups also. We cannot talk of specifics at the moment. We have to see the development. That's the position, isn't it? Yeah. Yeah, I mean, I don't want to mention names also at this stage. I know people who have been talking, yeah. So they will have to talk. There are some questions in the chat box. I would about a 2/3 majority. Yes, a minimum of 2/3 majority. Any constitutional change must have a 2/3 majority. And as I said earlier, some provisions need, if they are inconsistent with some provisions, referendum also. So my argument is, of course, as I told you earlier, that abolition of the executive presidency would not need a referendum, but that has to be tested out in the Supreme Court. Tamil fears about being, because of the past experience, is very, very understandable. But the Sinhala people have the Sinhala youth, the Muslim and upcountry youth. The upcountry youth also have been coming in a big way. There are protests even in individual estates, small protests, like in the villages. So this is very good. So I think that fear is there, but that fear has to be broken. That has to be overcome. The political parties and civil society organizations who are active in the north and east have a big role to play. I also have been in contact with some of the politicians concerned. I don't want to mention names, but they are also looking into this. Those are the questions. Susi? Most of the questions. Yeah. There are questions which Enga, would you expect a change in the Sinhala community? Yes, of course. Change in the Sinhala community, if there is once there is when there is more interaction, more, I mean, it has happened in all the other countries, right? So more and more interaction, joint struggle on issues would create new networks, make there will be many new friendships would be born out of this struggle. Yes, certainly, yes. Certainly, yes. Susi? Yes, yeah. Yeah. So, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இதில் முற்று முழுதுமாக அவர்கள் இந்த போராட்டக்காரர்கள் தனியே விடப்பட்டிருக்கிறார்கள் என்றும் சொல்வதற்கு இல்லை. உதாரணமாக கரு ஜெயசூரிய போன்றவர்கள், பாராளுமன்ற அங்கத்தவர்கள் கூட அவர்களோடு பிணைப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வழக்கறிஞர்கள் கூட மிகவும் நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆதரவு இந்த போராட்டக்காரர்களுக்கு தொடர்ந்து இருக்கிறது.
நான் நினைக்கிறேன் இந்த 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 ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான சரத்தை வந்து நான் சொல்ல வேண்டும். இது வந்து ஒரு சர்வஜன வாக்குரிமை கூடாகத்தான், சர்வஜன வாக்கெடுப்பு கூடாகத்தான் இது இந்த மாற்றம் நடைபெற வேண்டும் என்பது இல்லை. அதற்கான சரத்துக்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய 83ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த லிஸ்டில் வந்து அதற்கான சரத்துகள் இருக்கிறபடினால இந்த நீங்கள் ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கு உடனடியாக செயல்படுவதற்கு நாங்கள் வந்து கட்டாயம் ஒரு சர்வஜன வாக்குரிமைக்கு போக தேவையில்லை என்பது மிகவும் முக்கியமான விஷயம். மற்றது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் வந்து இன்னும் மேலதிகமாக நபர்கள் உள்ளே வருவதற்கும் பல்வேறு விதமான கோரிக்கைகளின் உள்ளூடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குமான ஏதுவான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய அவதானிப்பில் நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. There is a question about the army. Niva Shiva Sinaya first from Canada, Toronto. Okay, I'll wait for the questions. Okay, Doctor, I am really thankful for your wonderful analysis of the constitutional aspect of Sri Lankan position right now. But it looks like that your procedure is very long one, and actually people are suffering now without the basic necessities. So all these progress or whatever constitutional change we are envisaging looks like a long process. So how do you overcome this right away, satisfying the basic needs of the problem? Is there any funding coming out from various organizations outside the country? Thank you. Already talks have started with the IMF. That will take some time. Yeah. But there can be assistance from the Asian Development Bank, for example, World Bank, bridging. I'm not an economist, but I'm sure there are economists in the audience. There can be bridging finances. There can be the democratic countries who are likely to help. But the Western countries and Japan are not going to help with the Rajapaksas there. That's the thing. So that has to be got rid of. So if you have some kind of interim arrangement, I'm not saying that the opposition parties should go and join the cabinet. They can still be in the opposition, but if a downsized small cabinet acceptable to the opposition, there are enough and more people in the government. I mean, not all 155 people in the government are rogues, right? There are people who are better than the others, right? So if some kind of arrangement then is set up and work to start. So do these funding organizations? Please, Aya. No, is asking. It's okay. Let him ask the question. Yeah. Thank you. சிவாசின்னையா, நான் உங்களை கொண்டு சொல்ல இடையில குறுக்கறுத்து பேசாங்கோ, நாங்க அதை வெளிப்படுத்துறோம். ஓகே, இப்ப நீங்க கேளுங்கள் சிவாசின்னையா, கேளுங்கள் ப்ளீஸ். அவர்கிட்ட சொன்னதுக்கு தான் கேளுங்க. Okay, wonderful. You know, do these funding organizations have a condition to see that the present president should leave from his job? They won't. They can't, right? As international agencies, they can't do that. They can't do that. Plus he's ஐயா ப்ளீஸ் சிவாசின்னையா, நீங்க ஒரு டிஸ்கஷன் நடத்துற, நீங்க தொடர்ந்து காய்ச்சிக்கு இருக்காதவங்க, நீங்க கொஸ்டின் கேளுங்க, ஒரு ஆன்சர் பண்ணாங்க, அடுத்த ஆளுக்கு போறோம் ப்ளீஸ். நீங்க கேட்ட கேள்வியை அவருடைய பதிலை மிக சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். தயவு செய்து ஒரு கேள்வியை கேட்ட பின் அவர்கள் அதற்கு பதிலளித்தால் அதற்கு அடுத்த கேள்வியை வந்து நீங்கள் உடனடியாக கேட்காமல் அடுத்தவர்களுக்கும் இடம் விட்டு சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால், இப்ப உடனடியாக நாங்கள் காண வேண்டிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு எவ்வாறான சாத்தியங்கள் இருக்கின்றது என்று, இப்ப உதாரணத்துக்கு ஒரு பதிலளிக்கக்கூடிய அல்லது பொறுப்பு வாய்ந்த அல்லது பொறுப்பு கூறக்கூடிய மிகச்சிறிய கேபினட் ஒன்று உருவாகுமானால், அதாவது எதிர்கட்சி அதோடு இணைய வேண்டும் என்றில்லை, ஆனால் எதிர்கட்சியாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறிய கேபினட் கொண்டு தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுமானால், அவர்களை நம்பி சில நாடுகள் வந்து கடன் கொடுக்கக்கூடும், சில சர்வதேச நிறுவனங்கள் வந்து கடனை கொடுத்து இந்த இக்கட்டான இந்த முட்டுக்கட்டையிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடும். ஆனால் இப்ப ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து ராஜபக்ச ஆக்கள் வந்து தொடர்ந்து இதில் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் உதவி செய்வார்கள். ஆனால் வெவ்வேறு நாடுகள், வெவ்வேறு இன்ஸ்டிடியூஷன்கள், வெவ்வேறு நிறுவனங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு வந்து
எந்த விதமான கோரிக்கைகளையும், அதாவது இந்த ஆட்சியை மாற்றுங்கள் அல்லது அப்படியான கோரிக்கைகளை வைக்காது என்பதையும் நாங்கள் இங்கே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் தி கங்கா கங்கா கங்காதரன் மீட் பண்ணுங்க. mute பண்ணுங்க. Yeah. You're muted, Mr. Ganga. Ganga, you're muted. Okay. 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 Good to see Jayampathi. Yeah, how are you? Yeah. I'm okay. Okay. Right. 1 o'clock. நான் நினைக்கிறேன் அந்த பார்லிமெண்ட்டும் கான்ஸ்டிடியூஷனும் எங்களோட இந்த கோரிக்கை வைக்கிற ஆக்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் இப்பவும் தடுத்து கொண்டுதான் இருக்கும். அதை பற்றி யோசிக்காமல் தான் இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். நான் கடந்த 2 மாதமா போன சனிக்கிழமை இலங்கையிலேருந்து திரும்பி வந்தேன்னா 2 மாதத்துக்கு பிறகு பெருசாக அரசியல்கள்ல பாக்காட்டியும் கூட நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம்பியை கண்டேன். ஐயா ப்ளீஸ், நீங்க கொஸ்டின் இருந்தா கேளுங்க, புறவு அபிப்பிராயங்களை பார்த்து அவருக்கு நீங்கள் சொன்னது கொஸ்டின் மட்டும் இல்ல, கருத்து சொல்ல சாரி பவுசர் கேளுங்க. நீங்கெல்லாம் சொன்னீங்க ஒரு கருத்தரங்க உங்களுக்கு முதலாவது கேளுங்க. உங்களுக்கு ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க. நான் என்ன சொன்னேன், இப்ப கொஸ்டின் நேரம், கருத்தை புறவு சொல்லுங்கள். இப்ப கொஸ்டின் இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற சிஸ்டங்கள் எல்லாத்தையும் மாத்தாமல் எந்த மாற்றமும் இடம்பெறாது. ஏனென்றால் இந்த தெரிவு முறையே பிள்ளையானது. அந்த என்ன முந்தியிருந்த தெரிவு முறைக்கு பதிலாக ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் என்றதுக்கு பதிலாக இந்த தெரிவு முறையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஜெயம்பதி பாராளுமன்றத்தில் இருந்த நேரத்தில் தெரியும், இந்த சின்ன கட்சிகள் கூட அந்த தெரிவு முறையை மாற்றுறதுக்கு ரெடி இல்லை. ஏனென்றால் அந்த தெரிவு முறையால தான் அவையில கனவேல் எம்பியா வந்து கொண்டிருக்கணும், எம்பி மேரா வந்து கொண்டிருக்கணும். அவை இந்த இருப்பே அந்த இன்றைய அந்த சின்ன ப்ரப்போசல் ரெப்ரசன்டேஷனால தான் அந்த இருப்பு. அது பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல ஒழுங்கா பாவிக்கப்பட்டாலும் இலங்கை போன்ற சின்ன நாடுகள்ல மிக பிள்ளையாத்தான் பாவிக்கப்படுது. மற்றது இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற என்ன நேஷனலிஸ்ட்ன்றது நல்ல ஆக்களை, நல்ல தகுதியான ஆக்களை கொண்டு வர்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்படையில இந்த சிஸ்டங்கள் எல்லாம் இருக்கத்தக்கதாயும் கோர்ட்டும் அரசியல் அமைப்பும் ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்கின்ற ஒரு இடத்துல இந்த மாற்றங்களை உடனே கொண்டு வரலாம் என்று யாராவது எதிர்பார்த்தால் அது நடக்காது. அதுக்கு நிரம்ப காலம் எடுக்கும். முன்னுக்கு கேட்டவர் சொன்ன மாதிரி நிரம்ப காலம் எடுக்கும். நான் ஜெயம்பதியை பற்றி கருத்து சொல்லாமல் நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ்ல அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார், அவருடைய கன்ஸ்டியூஷன் இந்த விஷயங்கள். அடுத்த கொஸ்டினோட நாம சுசி இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். செந்தூரையா வெயிட், அவருக்கு சொல்ல வேணும். சுசி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார். ஐயா கொஞ்சம் பொறுங்கள். செந்தூரியா Okay, okay. Please ask the questions. When you have a problem, the first thing we have to do is solve the immediate problem, the food, medicine, and everything. We also have to think about the root cause of the problem. If you don't find the root cause of the problem, you'll be in a position a few years later. Okay, to find the root cause of the problem, what kind of plan we have. Also, the Tamil parties hasn't participated in this protest. Okay, even in the north, they are not organizing enough to bring themselves into the mainstream, right? So we have a gap in the north and east. How are we going to solve that? How are we going to engage the civil societies in the north and east to bring people out to the street and start an organized protest? And do we have a plan to find a long-term solution? In order to find a long-term solution, we always have to look at the mirror and accept our failures from all sides, Tamil, Muslim, Sinhalese, Christians. Because everybody played the race card from the beginning, following their colonial masters. The colonial masters, what they did was they divide and conquer. Once they conquer, they divide and rule. That's what they did. Which is what happened in 1948, taking away the citizenship rights of the Indian people. Right? Same thing, it was started by the Sinhalese leaders initially, the race card. Then the Tamils also followed that. The Muslims, everybody, even the Christians, followed the race card and the communal feeling. So how are we going to make the majority Sinhalese community and the rest of the community, Tamil, Sinhalese, Muslims, understand the mistakes we all made
and take the country forward. Do you have a plan? Are we going to talk about it, or are we going to find a band-aid patch for this problem? Can I have translation of Ganga's question? Yeah, please. That is not a question, but Ganga means, I think we need a total system change, because we need electoral system reform, and the procedural system must be abolished. There is no question about this, because of they are misusing the constitution, misusing the national list. These clauses must be go out. So that is my opinion. I don't know what you think about that. Then second question, you got. Yeah, doctor. Yeah. First question, yes, I think we have to change the electoral system, because under this electoral system, there's a lot of corruption with this proportional representation. Proportional representation is good, but this Manapa system, the what do you call this, preferential voting system has to go. So there is a proposal being discussed. It was discussed in the last parliament also, Constitutional Assembly, where you have, it's called mixed member proportional, a similar system, you have it in New Zealand, so that everybody votes for his own MP. So there are every area will have his own MP, but at the same time, the overall result will be as proportional as possible. So that I completely agree with you. We have to do that. The second question about race card being used, yes, everybody has used it. But now take the Indian independence struggle. In the independence struggle, everybody joined. Not only the Hindus or the Muslims, everybody, Gujaratis, Marathi, everybody joined together. And it was such a good constitution was able to be formulated because of that struggle. They worked together, and a very good constitution came out for this. Of course, you find even now the people are using even under the Indian constitution. There are extremists who are trying to whip up communism. That will be there. But what do we learn from the Indian experience is that when different communities get together, when it is a kind of a rainbow, and it's not a chromatic struggle, not one color, but all the colors come together and have a rainbow, a coalition of forces, then it's very easy. It makes it easier for everybody to understand each other's problem. There's a question on the chat box. Do the protesters, whether they are aware of 2009 in Mule Vaikal? Some may know, some may not. Some may know, but they don't know what really happened. So this is an opportunity for you to talk to them also, with the friendship that you will build up with these groups. And all these are young people who can't even remember. They would have been very young in 2009, just 13 years back. Or they don't know much about, or they don't know the truth about it. So with networks that will be built during in a common struggle, you will be able to, we will also understand the issues of the younger people much better than we do now, and they will also understand the issues. Sinhalese will understand the Tamil issues, the Tamils will understand the Sinhalese issues, Muslims, etc. So the more the struggle, the more the various people come together, it becomes easier to come to a consensus. Thank you. Yeah, we will go finish the 6 o'clock, only 10 minutes. Yeah, Susi. நான் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கு அவர் வழங்கிய பதில்களை மிகச் சுருக்கமாக சொல்லுகிறேன். முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி, அதாவது இந்த காலனித்துவ அரசுகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை இலங்கையில் வந்த எல்லா அரசாங்கங்களும், அது அரசாங்கங்கள் மட்டுமல்ல, இனங்களும் கூட, அது
சிங்கள தலைவர்களாக இருக்கலாம், தமிழ் தலைவர்களாக இருக்கலாம், தங்களுடைய இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து இனங்களுக்கு இடையிலும் மற்றது மதங்களுக்கு இடையிலும் நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது வந்து நாங்கள் வந்து இந்த இதிலிருந்து விடுபட்டு எவ்வாறு இவர்களை வடக்கு கிழக்கு போன்ற இடங்களில் இன்னும் பின்னடித்துக் கொண்டிருக்கிற இந்த சமூகங்களை இந்த போராட்டத்தில் இணைத்துக் கொள்வது எவ்வாறு என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. மற்றது இன்னொரு கேள்வி தண்டப்பட்டது. அதாவது இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த அனர்த்தத்தை வந்து இவர்கள் உள்வாங்கிக் கொண்டவர்களாக இருக்கிறார்களா இந்த போராட்டக்காரர்கள் என்று 2 கேள்விகள் கேட்கப்பட்டன. அதுக்கு ஜெயம்பதி அவர்களுடைய பதில் எவ்வாறு இருந்தது என்றால், நீங்கள் முதலில் இந்திய சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் எந்த விதமான நாங்கள் அது வந்து ஒரு எல்லா வகை கோரிக்கைகளோடும் எல்லா வகை இனங்களும் எல்லாருமாக சேர்ந்து அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது தான் அவர்களுக்கு அவசியமானதும் அவர்களுக்கு முக்கியமானதும் அவர்களுக்கு மிக பொருத்தமானதுமான ஒரு அரசியல் அமைப்பை அவர்களால் கொண்டு வர முடிந்திருக்கிறது என்பதை நாங்கள் இதுல கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் பலவர்ண ஆட்கள். நான் வந்து அதை வந்து இந்த ரெயின்போவுக்கு தமிழ் என்னன்னு தெரியல, வானவில் போன்ற பலவர்ண ஆட்கள் வந்து அதுல கலந்து கொண்டபடியினால வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன், அதாவது இப்பொழுது இருக்கிற நமக்கு தெரிகின்ற கான்ஸ்டிடியூஷனும் பார்க்க இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு வகையான மாநிலங்களுக்கு அதிகாரங்களை வழங்கக்கூடிய இதாக இருப்பதை வந்து நாமல் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மற்றது நாங்கள் வந்து இப்ப போராடி கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த இளைஞர்களிடம் நாங்கள் வந்து எங்களுடைய புரிந்துணர்வையும் எங்களுடைய ஆதரவையும் புரிந்துணர்வையும் அவர்களுடைய கோரிக்கைகள் மீதான புரிந்துணர்வையும் நாங்கள் அவர்களுக்கு தெரிவிப்போம் என்றால் எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய உணர்வுகளை அவர்கள் கேட்பார்கள். அவர்கள் என்ன இன்னொரு 13 வருஷங்கள் கடந்து விட்டன. 13 வருஷங்கள் கடந்த ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் மீண்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். அது நாங்கள் தான் கொண்டு போகணும் அந்த இடத்தை. நிச்சயமாக அவர்கள் அந்த திறந்த மனசோடு நீங்களும் அவர்களுடைய இது வந்து பரஸ்பர புரிந்துணர்வின் மூலம் வென்றெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று நான் கருதுகிறேன். There is a question on the chat box about the possibility of the army intervening or the Rajapaksas giving it over to the army. Rajapaksas will not want to give it to the army. They will want to give it to the next generation of Rajapaksas. But that's a good question. That's a question that needs to be answered. It is not impossible, but the situation is such. I don't think it won't be very easy to do that, because how can the army take over and solve all these economic issues? We know what happened in other countries. It will be very difficult. And I think even the armed people in the army, their children also must be on the streets protesting. Police, you know how the policemen behave. So I would not rule out completely. Nothing can be ruled out, but chances are not that's unlikely. நிச்சயமாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட நான் நினைக்கிறேன் ஒரு ராணுவ புரட்சியோ அல்லது ராணுவ கைப்பற்றலோ அங்கு நடைபெறுவதற்கான சாத்தியம் இல்லை என்றால் இப்ப இருக்கிற இந்த தற்சமயம் எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனை வந்து அடிப்படை வசதிகள் பற்றிய பிரச்சனை. ராணுவம் கையில் எடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை. இன்னும் அவர்கள் இந்த ராணுவத்தில் இருக்கிறவர்களும் பிள்ளைகளும் கூட இன்று பட்டினியாலும் பவக்கட்டாலும் வந்து பாதிக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். நான் நினைக்கவில்லை அப்படி நடக்கும் என்று. I will call next the Easterlin Mails Clark Nalini Radaraja. If you want anything comments or talk, can you come and talk? The next Ahmad Habib. Sorry, he answered my question. Thank you about army. Yeah, thank you very much, Doctor. Okay. Any Nalini Radaraja? Ratna Gopal கேட்டிருக்கிறார். வணக்கம். எனக்கு ஒரு கேள்வியும் இல்ல, நான் கமெண்ட் தான் போட்டேன். நீங்க கதைங்க. நீங்க நீண்ட நேரமா இருக்கீங்க, நிறைய கமெண்ட்ஸ் எழுதுறீங்க. நீ கதைங்க ப்ளீஸ். இல்ல எனக்கு Dr. Jayampathi knows me very well. I have no questions because I was writing my comments by observing what is happening here. So somebody raised, you told already, because everybody is asking Tamil community now,
we suffered, nobody raised voice. Now only the singular majority is raising voice. Let them deal with this. We have to keep quiet and watching what's happening. So as agreed with you, I also advocating and starting the dialogue with the Tamil community especially. This is a platform for us to come and show our solidarity, to support the singular majority youngsters, where we can start the discussion to explain what happened to us last 40 years. So Tamil people have to take this opportunity to give our support and contribute to the protest, to come forward as a Sri Lankan to express what we have gone through all these 40 years. All the human right violation happened due to the same state mechanism, how state is functioning then and now only. So this is an opportunity for us. I call upon all the Tamil parties and Tamil civil society, even the normal citizens, to come and give support for these youngsters. Of course, we are not here to chase out only Gotabaya and Rajapaksa family. We don't want such Rajapaksasm in future by any government or any party comes to power. So தமிழ்ல நானே சொல்லிக் கொள்றேன். என்ன சொன்னேன் என்றால், இப்ப வடக்கு கிழக்குல பார்த்தால் நிறைய பேர் சொல்றது, கொழும்புல இருந்து நமக்கு என்ன, நாங்க கஷ்டப்படும் போது பார்த்து கொண்டிருந்தீங்க தானே, நீங்க தானே வாக்கு போட்டீங்க, இப்ப நீங்களே வேண்டி கட்டுங்க அல்லது நீங்களே போராடி இதை பெற்றுக்கொள்ளுங்க, இதுல எங்களுக்கு பங்கு இல்ல, நாங்க தள்ளி இருந்து புதுனம் பார்ப்போம்ன்றதுதான் நிறைய பேர்ல கருத்தாக இருக்குது. நாங்களும் அழுதோம், நாங்களும் கேம்பில் இருந்தோம், நாங்க தண்ணி இல்லாம இருந்தோம், நாங்க கரண்ட் இல்லாம இருந்தோம், எங்களுக்கு இது புதுசு இல்ல, நீங்களே பார்த்து கொள்ளுங்க. எந்த கருத்துப்படி சிங்கள மக்களும் எங்களை போல சிங்கள ஊடகங்களையும் பௌத்த சிங்கள ஊடகங்களையும் பார்த்து கொண்டு நம்பிக்கொண்டுதான் இருந்தவர்கள். அவர்களுக்கு உண்மையில் மெஜாரிட்டியான ஆக்களுக்கு எங்களுக்கு உண்மையில் என்ன நடந்தது, காணாமல் போனோர், கடத்தப்பட்டோர், 2009ஆம் ஆண்டு கையளிக்கப்பட்ட எங்களுடைய சகோதரங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது, எங்களுக்கு எப்படி இந்த நம்பர் பிளேட் இல்லாத மோட்டார் சைக்கிள் அன்றைக்கு வந்தது, இப்படித்தான் எங்களுக்கு நடந்த அந்த விஷயங்கள் இவருக்கு அநேகம் பேருக்கு தெரியாது. இதை ஒரு சந்தர்ப்பமாக மேடையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இங்க நடக்கும் போராட்டத்துக்கு தமிழர்கள், முஸ்லிம்கள், வடக்கு கிழக்கு தமிழர்கள் குறிப்பாக எங்களோட சப்போர்ட்டை கொடுக்க வேணும். இதை எங்களுக்கு சாதகமாக எப்படி நாங்கள் திருப்பிக் கொள்ளலாம், எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொள்வதற்கு இந்த தளத்தை நாங்கள் எப்படி யோசிக்கலாம் என்று சிந்திக்க வேண்டிய, செயற்பட வேண்டிய ஒரு காலம். இது நல்ல ஒரு தருணம். இதை விட்டா எங்களுக்கு பிறகு சான்ஸ் வராது என்றுதான் நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு பழி தீர்க்கும் நேரம் இல்ல, இது பழி தீர்க்கிற நேரம் இல்ல, அவங்கள பார்த்து ஏளனப்படுற நேரமும் இல்ல. இது சரியான மேடையாக பாவிட்டு நாங்கள் இவர்களோடு ஒன்றிணைந்து இது ஹலோ அவருடைய இளம் தலைமுறை இவங்கதான் நாளைக்கு அரசியல்வாதியா வர போறாங்க. இது ஒரு தளமா எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் ஒரு தளமாக நாங்கள் யூஸ் பண்ண வேணும். ஜெனிவாக்கு போறது மட்டுமில்ல, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இங்க நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நீங்களும் சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. only 5 minutes. Ratnagopal. Thanks also. Thank you, Doctor. I appreciate this Nalini's comments. That's very important. Tamils should show solidarity with this. This is protest, and the struggle, and no, it doesn't matter what we are going to get for our own benefit, but this is a national struggle. We are Sri Lankan citizens, whether we are Tamils or what. So we should contribute to strengthen the democracy in the country. That's an essential step, responsible for everybody. That's one step. Second thing I want to ask the doctor is, whatever it is, it's a major financial crisis in the country. The constitution apart, whoever come to power next also have a major problem to solve economic crisis. So already, as you said, we have started talking to IMF and all these international funding agencies. But all these agencies are going to ask to cut down the expenses, that is social expenditure. In that regard,
it is possible, it is very, very much possible, they will ask to cut down or stop or reduce the free education and free healthcare. So that is the fundamental, basic, essential beauty of Sri Lanka, to have this free education and free healthcare, and everybody should fight to keep that safe. In this difficult situation, it is possible we may lose that. So I would say all parties, all parties, political parties, and all these protest struggling groups should discuss this in parallelly. What are the steps we can take to minimize the social expenditure while preserving the free education and free healthcare? I haven't seen that kind of discussion in the social media or anywhere. So, your opinion on that regard. Thank you. Yeah, I think this is definitely a matter of concern, but we must also understand that the IMF is also not the same IMF that was there 20 years back. Now, this time they will definitely ask for more financial discipline. And there, one of the, if you go through the IMF report, I'm not an economist, but if you go through the IMF report, one area of blame on the government is for taking away taxes. Abolishing taxes, not on the poor people. The taxes were on the rich people. So they need to be brought, and we have no objection to that. We would welcome that. Then IMF also says the need to have a safety net for the poor, for the marginalized people. So that is very important. They themselves say there need to be a safety net. And of course they will ask, so that is good. That is good. Having a safety net is very good. Social and economic rights, social justice, they must ensure a basic level of social justice. Food and water, access to food, health, education, all that. So they can't be touched. That's very, very important. So, and then of course they will ask also for to downsize the public service, for example. Public service is rotten today. Public service is overstaffed. Millions of, tens of lakhs of people in the public service who don't do any work, who do very. So that is good for the country. That restructuring would have to come, a more efficient public service. Then some of these loss-making enterprises, they will have to be restructured. For example, Sri Lankan Airlines made profits when they worked with Emirates. At that time also people said, no, why should we have management agreements with Emirates? But then when the Rajapaksas came, because the Rajapaksas were not given seats on a London to Colombo flight, the agreement had to be finally terminated. So I think we now, for example, you know better than me, Switzerland's airline is owned by Lufthansa, Germans. It's not even owned by the Swiss. So I have no objection. What I say is, enterprises which are not involved in the provision of essential services, public utilities, the government should not be doing. The government should not be doing business. Government should not be doing commercial activity. But there are certain strategic, like the electricity board, the railway, of course, they need to be owned by the government. But I have no objection to Sri Lankan Airlines being restructured and some arrangement being made. So that is okay. But what is very important, what is very important, that a certain level of, that there is a safety net built for the very poor and marginalized communities. So subject to that, I think we will have to undergo a period of hardship, but the hardship being borne not by the poor people alone, but also by the rich people, and more by the rich people. Thank you. Susindran?
ஹலோ சுசி. மிகச் சுருக்கமாக இந்த இறுதியாக கேட்கப்பட்ட கேள்விக்கும் அதற்கான விடைகளை நிரம்பி போட்டு நாங்கள் இன்று முடிவுக்கு வரலாம் என்று நம்புகிறோம். இந்த நாங்கள் இந்த வெளிநாட்டு உதவிகளை பெறுகின்ற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டியவைகள் பற்றிய விடயங்களை பற்றி கேள்விகள் கேட்கப்பட்டது. நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கான மூல காரணமாக கொள்ளப்படுவது இந்த மேலதிக பெருமான வரி என்று சொல்லுகின்ற இந்த வெட் என்று சொல்லுகின்ற அந்த வரியை திடீரென குறைத்ததும் மிக மிக ஆழமாக குறைத்ததும் மற்றும் பணக்காரர்களுக்கும் பெரு வணிகர்களுக்குமான அவர்களுடைய வருமானத்தில் வருகின்ற 6 விதமான இந்த வரிச்சலுகைகளை வழங்கியதும் மிக முக்கியமான காரணங்களாக கொள்ளப்படுகிறது. ஆகவே இப்ப நாங்கள் இந்த சர்வதேச நாணய நிதியோ அல்லது சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் செல்லுகின்ற பொழுது அவை சில விஷயங்களை கோரத்தான் செய்வினோம், சில கோரிக்கைகளை முன்வைக்கத்தான் செய்வினோம். அதை அந்த முன் நிபந்தனைகளுக்கு நாங்கள் முந்து நிபந்தனைகளை ஏற்படுத்துவதில் மிக சிக்கலான காலங்களை நாங்கள் கடந்தோமானால் அவை அனைத்தும் நன்மையாக முடியும் என்றுதான் நம்புகிறேன். அவர்கள் பெரும்பாலும் ஒரு இந்த வளமற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வலையமைப்பை அவர்கள் கேட்கக்கூடும். மற்றது பொதுச்சேவைகளில் இன்று பொதுச்சேவை என்கின்ற சேவைகள் என்கின்றதும் பொதுச்சேவைகள் என்றதும் பொதுஜன சேவைகள் என்றதும் இன்று மிக ஆக கூடுதலான உத்தியோகஸ்தர்களை கொண்டதாக இருக்கின்ற அந்த செக்மெண்ட் அந்த பகுதி நிச்சயமாக புனரமைக்கப்பட வேண்டும், ஆட்குறைப்பு நடத்தப்பட வேண்டும். அதன் மூலம் மிக திறன் வாய்ந்த பொதுச்சேவையை வழங்குவதற்கு இவர்கள் ஏற்பாடு செய்யலாம். இது போன்ற விஷயங்கள் நான் இப்ப உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிஸ்ஏர் என்கின்ற தேசிய விமான சேவையாக நீங்கள் நினைத்து இருக்கின்ற சுவிஸ்ஏர் சுவிஸ் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அல்ல. அது ஜெர்மன் கம்பெனிகளால் நடத்தப்படுகின்ற ஒரு சேவையாக இருக்கிறது. அவ்வாறுதான் இலங்கை அரசாங்கம் இலங்கையினுடைய தேசிய விமான சேவை என்று நாங்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் என்றிருந்தாலும் அவர்களோ அல்லது ரயில்வே போன்ற இந்த விஷயங்களோ வேறொரு ஸ்தாபனத்தில் கொடுப்பதில் பெரிய பிரச்சனை இருக்க வேண்டாம். அதாவது அரசாங்கம் என்பது வெறும் வர்த்தகத்தை இது போன்ற இந்த வர்த்தகங்களை மட்டும்தான் நடத்த வேண்டும் என்ற பண்பு மாற்றத்தை நடத்த வேண்டியது இல்லை என்கின்ற பண்பு மாற்றத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சோ இந்த பிரச்சனை இப்போது முடிவுக்கு வரலாம் என்று நம்புகிறேன். மிக்க நன்றி எல்லோருக்கும் கலந்து கொண்டது. தேங்க்யூ வெரி மச் டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரட்ன. இந்த நிகழ்வுக்கு முதல் டாக்டர் ஜெயம்பதி விக்ரமரட்ன அவர்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி தந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுடன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் அனைத்திலும் பின்புலமாக இருந்து பங்காற்றுகின்றவர் தோழர் சார்ல்ஸ் அந்தனிதாஸ் அவர்கள். அவருடைய கருத்துக்கள். சார்ல்ஸ் அண்ணன் ப்ளீஸ். நன்றி ஃபவுசர். இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னகர்த்தி கொண்டிருக்கிற பிளாக் கேப்ஸ் என்றவர்கள் தங்களுடைய ஐடென்டிட்டியை காட்டி இப்ப தங்களோட கொள்கை பிரகடனங்களை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த நேரத்தில் எங்களுக்கு அவருடன் நாங்க அப்படிப்பட்ட முன்னணி அமைப்புகளுடன் நாங்கள் சம்பாஷணை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது என்று நினைக்கிறேன். இந்த ரீதியில் இப்ப இந்த தளம்தான் ஒரு ப்ரோக்ரசிவ் ஒரு ஃபோரத்தை கொண்டு இருக்கிறபடியால் இந்த தளத்துக்கூடாகவே நாங்கள் அடுத்த கட்டங்களுக்கு போகலாமா, இதை நாங்கள் ஒரு ஃபார்மல் இதாக இன்றைக்கு செய்ய வேணும் வண்டியில நாங்கள் வர்ற காலங்களில் அதை செய்து அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் லைன் ஒன்றை உருவாக்கலாமா என்றதை பற்றியும் அதுக்கிடையில் நாங்கள் தேவையான சம்பாஷணைகள் அவர்களுடைய செய்யக்கூடிய நேரம் வந்துட்டுதா என்றதை உங்கள்கிட்ட கேட்க பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது இந்த தருணம் நளினி சொன்ன மாதிரி பஷனேட்ட முன்னுக்கு வச்ச விஷயம் இந்த தருணங்களை நாங்கள் மிஸ் பண்ண இயலாது. நாங்கள் இந்த போராட்டத்துல வந்த காலகட்டங்கள்ல கணக்க தருணங்களை நாங்கள் நழுவ விட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல இப்படி ஒரு முற்போக்கான எண்ணங்கள் உள்வாங்குறார்கள். இன்றைக்கு இந்த போராட்டத்துல பங்கு பெற்று இருக்கக்குள்ளே மற்ற இந்த யங்ஸ்டர்ஸ் ஒன்று செய்யறாங்க, எல்டர்லி ஆக்களையும் தொடர்பு கொள்றாங்க. நேற்று 1971 ஜேபிபி போராட்டத்துல பங்கு பெற்ற பெர்னாண்டோ அவர்கள் எல்லாம் அதில் பங்கு பெற்றிருந்தார்.
கருஜெயசூரிய அவர்கள் நேர பங்கு பெற்றார். அப்படி வெவ்வேறு ஆட்கள் வந்து இந்த விஷயங்கள்ல வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்கு அவங்க வந்து தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள். இந்த விதத்துல இது வந்து இது வந்து ஒரு யங் ரொமான்டிக் பீப்புள் என்றது இல்லாம நாங்கள் வந்து இதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய மதிப்பையும் கொடுத்து அதுக்கான தருணத்தையும் பாவிக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். அந்த இதுல இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு முன்னால வைக்கிறேன் உங்களோட கன்சிடரேஷனுக்கு. இன்றைக்கு தீர்வு எடுக்கணும் வேண்டியல, ஆனால் வர்ற மீட்டிங்ல அதை ஒருக்கா கன்சிடர் பண்ண வேணும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நாம் எல்லோரும் இணைந்துதான் இதை செய்கின்றோம். இல்லை, தொடர்ச்சியாக இந்த உரையாடலை நடத்தி செல்வதுதான் நம்முடைய நோக்கம். தமிழ் சூழலில் இந்த விடயங்கள் தொடர்பான ஒரு உரையாடல், ஒரு பிரக்னையை ஏற்படுத்துவது. ஆகவே நாமல் அங்கிருந்து ஆக்களை கொண்டு வருகிறது, களத்தில் நிற்பவர்கள், அதனுடைய செயற்பாட்டாளர்கள் எல்லோரையும் நாமல் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்கி நாங்கள் அதை செய்வோம். அது 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 மிக முக்கியமான விடயம். நாம் அதை எதிர்காலத்தில் செய்வோம். அதை நோக்கி நாங்கள் போவோம். அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதி புதன்கிழமை இடம்பெற இருக்கின்றது. 3 பேர் களத்திலிருந்து, இலங்கையிலிருந்து பொருளாதார ஆய்வாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் போன்றவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். நாங்கள் 6 மணிக்கு முடிப்பதிருந்தோம். ஏற்கனவே 12 நிமிடங்கள் நாங்கள் மேலே எடுத்து விட்டோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் பங்களித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. முகநூலில் இதனுடைய பதிவுகள் இருக்கின்றது, யூடியூப்பில் நாங்கள் போடுவோம். இந்த விடயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதனை பொதுத்தளங்களில் நாங்கள் கொண்டு சென்று இப்படியான உரையாடல்களை கொண்டு செல்வதும், சமூகத்தை ஜனநாயகமயப்படுத்துவதும், அரசியல் மயப்படுத்துவதும், அதனுடைய பண்புகளை மாற்றுவதும், நடக்கின்ற மாற்றங்களை கூர்ந்து பார்ப்பதற்கும், அதனை சரியான கன்னிகளாக கொண்டு எதிர்காலத்தில் ஒரு அழகிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் யோசிப்பதற்குமான ஒரு சூழலை நாங்கள் யோசிப்போம். இது அரசியல்வாதிகளினுடைய கைகளில் முற்றுமுழுதாக அல்ல. இந்த புதிய சிந்தனை, புதிய சூழல்கள் மிக முக்கியமானது. நான் ஒன்றை இங்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்று சொந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட, மிகவும் அகங்காரமாக, ஆணவமாக அதை கிளைம் பண்ணி கொண்டிருந்த கோத்தபய ராஜபக்சவனுடைய குடும்ப ஆட்சியை இன்று சிங்கள மக்களுடைய பெரும்பாலானவர்கள் எதிர்க்கின்ற இந்த நிலைமையில் வடக்கு கிழக்கில் தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையக மக்கள் தங்களை ஏமாற்றி வருகின்ற, தங்களை ஏய்த்து பிழைத்து வருகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் தங்களுடைய வெகுஜன போராட்டங்களையும் கேள்விகளையும் தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. அதனுடைய விளைவு, இன்று நடந்து கொண்டிருக்கிற விளைவு அதுவாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இங்கு மன்னிக்க வேண்டும், தயானந்தன் அவர்கள் கேட்டிருக்கின்றார். ஒரு 2 நிமிடம் நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டிருந்தோம், 15 நிமிடம். தயானந்தன், உங்களுக்கு வாய்ப்பு தருவதற்காக நான் அழைக்கின்றேன். தயானந்தன். ஆமா, சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்ரீலங்கால இருந்து என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இருக்கிற மஹிந்த ராஜபக்ச குடும்பம் இந்த சிங்கள மக்களால ஆர்ப்பாட்டம் செய்யப்பட வீட்டுக்கு போன்னு சொல்லக்கூடிய இந்த சந்தர்ப்பம் தமிழ் மக்களுக்கு எப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்த போகிறது? அதாவது இவர்கள் இந்த பதவியிலிருந்து ராஜினாமா வீட்டுக்கு சென்றால் தமிழ் மக்களோட இனிவார ஒரு தலைமைகள் தமிழ் மக்களுக்கு எவ்வாறு தீர்வை வைக்க போகின்றது, அல்லது இதே தலைமைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் பேரம் பேச போகிறோமா என்றதுதான் என்னுடைய கருத்து. இல்ல, நிச்சயமான கேள்வி. நீங்கள் டாக்டர் ஜெயம்பதி இன்னொரு மீட்டிங் இருந்ததால் அவர் ஐ நீட் டு கோ டு ஜாயின் another discussion என்று சொல்லி அவர் லீவ் பண்ணி விட்டார். நீங்கள் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனால் இன்றைய நிலைமையில் இன்றைய ஆட்சியினுடைய மாற்றம் மட்டுமல்ல, இந்த நிலைமையினுடைய தன்மைகள் மாற வேண்டும் என்று சொல்கிறோம். பல்லினங்கள், பல் சமூகங்கள், பல கலாச்சாரங்களை அங்கீகரிக்கின்றது, மற்றவர்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்கின்றது, எல்லோரையும் சமத்துவமாக நடத்துகின்ற ஒரு அரசியல் வாய்ப்புக்காகவே நாங்கள் ஒரு நீண்ட இலக்கில் இந்த விஷயங்களை செய்யலாம் என்று நினைக்கிறோம். அப்படியான அரசியல் தலைமைகளும் அப்படியான ஆட்சி மாற்றங்களும் ஏற்படுவதுதான் இலங்கைக்கும், ஒட்டுமொத்தமான இலங்கைக்கும், இலங்கையில் வாழ்கின்ற தமிழ், முஸ்லிம், மலையக மக்களுக்கும் ஒரு சாதகமான நிலைமைகளை கொண்டு வரும் என்பதுதான் எங்களுடைய அரசியல் நம்பிக்கை. நீங்கள் முன்பு இதை கேட்டிருக்க வேண்டும் டாக்டர் ஜெயம்பதியிடம்.
நீங்கள் அடுத்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நாங்கள் இதற்கான பதில்களை பெற்றுக்கொள்வோம், முன்னோக்கி செல்வோம். உங்கள் நேரங்களை ஒதுக்கி கலந்து கொண்டதற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. நாங்கள் இத்துடன் நிகழ்வை முடித்துக் கொள்வோம். What is the Facebook address? How do we follow up on it? Yeah, Fauzer Mauruf. FAU. நான் டைப் பண்றேன், நீங்க பாருங்கள். யார் கேக்குறீங்க? செந்தூரனா? Yeah, can you form a WhatsApp group or something? WhatsApp group இல்ல வந்து WhatsApp group